இப்போ நாம குரூப் 2 ஏ உடைய மெயின்ஸ் சிலபஸ் வந்து பார்க்க போறோம். ரைட்? ஸோ நம்ம குரூப் 2 2ஏவுக்கும் காமனா ப்ரிலிம்ஸ் வந்து நடக்கும். இங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ங்கிறது ரெண்டுக்குமே காமன் தான். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா ரெண்டும் தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா நடக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ்ல 200 கொஸ்டின், 200ல 100 கொஸ்டின் தமிழ் அல்லது இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து இருக்கும். மீதி 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 75 ஜிகே கொஸ்டின், 25 கொஸ்டின் மேத்ஸ். ஓகே. ஸோ இது குரூப் 2க்கான 2ஏக்கான ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரையில 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு. ஸோ 300 மார்க்குக்கு எழுதணும் பார்த்துக்கோங்க. 300 மார்க்கு 3 மணி நேரம் எழுதணும். ஓகே, அது கொஞ்சம் ஹை லெவல் போஸ்டிங்க்கு. 2ஏன்னா இதே மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். இப்போ ப்ரிலிம்ஸ்ல எப்படி கோடிங் சீட்ல எழுதுறோமோ அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம குரூப் 2ஏக்கான சிலபஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, குரூப் 2ஏ. ஏன் நம்ம இப்பவே மெயின்ஸுக்குள்ள சிலபஸ் நான் குரூப் 4 தான் படிக்கிறேன், ஏன் நான் வந்து குரூப் 2ஓட மெயின்ஸ் படிக்கணும்னா நீங்க குரூப் 4க்கு படிக்கக்கூடிய அதே கண்டென்ட்டை வச்சு மெயின்ஸுக்கு நீங்க வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியா கவர் பண்ண முடியும். அதனால எல்லாத்துக்கும் சிலபஸ் ஒண்ணுதான். ஸோ இப்போ பாருங்க, இப்போ குரூப் 2ஏவோட மெயின்ஸ் வந்து பார்க்க போறோம். மெயின்ஸ்ல 75% என்னவா இருக்கும், ஜிகேவா இருக்கும். அரௌண்ட் 150 கொஸ்டின் ஜிகேவா இருக்கும். மீதி 50 கொஸ்டின் 25% லாஜிக்கல் ரீசனிங், அதாவது மேத்தமெட்டிக்ஸ்ல லாஜிக்கல் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இங்க ப்ரிலிம்ஸ்ல 100 கொஸ்டின் ஜிகே படிச்சோம் இல்லையா, அதுல 75 மேக்ஸ் இருக்கும். இந்த 75ல 10 கொஸ்டின் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும், 15 கொஸ்டின் ஆப்டிடியூட் இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய 10 கொஸ்டின் லாஜிக்கல் ரீசனிங் தான் மெயின்ஸ்ல எவ்வளவு, 50 மார்க்கு. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குரூப் 2ஏ. குரூப் 2ஏல மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ரைட்? ஸோ இப்போ சிலபஸை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓகே, ஸோ சிலபஸை ஃபர்ஸ்ட் டீகோடிங் பண்ணுவோம். இது ஒரு 1.5 மணி நேரம் இருந்தீங்கன்னா என்டையர் சிலபஸையும் டீகோட் பண்ணிடலாம். இப்போ ஒரிஜினல் சிலபஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பம். ரைட்? ஒரிஜினல் சிலபஸை பாருங்க. இப்போ ஒரிஜினல் சிலபஸ் இப்படி இருக்கு. மொத்தம் 150 கொஸ்டின் பார்ட் ஏல. இதுல ஏதாவது புரியுதா? இப்போ காமிக்கிறேன். இதுல ஏதாவது புரியுதா யாருக்காது? வாசிங்க பார்ப்போம், வாசிங்க. வாசிங்க வேகமா. ஏதாவது புரியுதான்னு சொல்லுங்க. நீங்க தான் வாசிக்க போறீங்க. ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க, வாசிங்க பார்க்கலாம். வேகமா வாசிங்க. தற்போது குரூப் 2ஏ மெயின்ஸ் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக கலந்து கொள்ளவும். புரிஞ்சுது அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். இப்ப ஏன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா இந்த பேட்டர்னு யாருக்காவது புரியுதா தெளிவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டைம் எடுத்து ரீட் பண்ணாலும் நம்மளால என்ன பண்ண முடியல, இதை ப்ரிடிக்ட் பண்ண
முடியல. ஸோ இப்போ சிலபஸ் நான் சொன்ன மாதிரி வரலாறு பாடம் எடுத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல், ஏன்சியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கு. ஸோ அதுபடி தான் இதை வந்து என்ன பண்ண போறோம்னா டிவைட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது, ஸோ நமக்கு குரூப் 2A ஜிகே பார்ட் ஏல 150 கொஷின். இந்த 150 கொஷின்ல என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஒவ்வொன்றையும் டீகோட் பண்றேன். ஓகே, ஒவ்வொன்றையும் டீகோட் பண்றேன். ஒரே ஒரு நிமிஷம். பிரதர், வரீங்களா பிரதர்? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 150 கொஸ்டின் இருக்குல்ல, இந்த 150 கொஸ்டின் எதுல இருந்தெல்லாம் கேட்குறாங்க வேகமா நோட் பண்ணிக்கோங்க. நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், தொன்மை, இதுல 30 கொஸ்டின், 30 மார்க், 30 கொஸ்டின் சாரி. ஸோ குரூப் 2A உடைய மெயின்ஸ்ல ஜிகே பார்ட்ல 150 கொஸ்டின் பிளஸ் 50 கொஸ்டின் லாஜிக்கல் ரீசனிங். அதுல என்னென்னலாம் பார்க்க போறோம்? 30 கொஸ்டின் என்னென்னலாம் அப்படின்னா நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடு, தொன்மை. இது என்னன்னா இந்திய வரலாறு, தமிழ்நாடு வரலாறு, இந்தியன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல், அவ்வளவுதான். அடுத்தது தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம். வேகமா எழுதணும், பார்த்தா ஒன்றும் ஒரு யூஸ் கிடையாது. தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம்ங்கிறது பாலிட்டி, அவ்வளவுதான். ஸோ இது மாடர்ன் இந்தியா, தமிழ்நாடு ஹிஸ்டரி, அடுத்து தமிழ் லிட்ரேச்சர், அதுல 30 கொஸ்டின். இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு பாலிட்டி, தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் அப்படிங்கிறது போது என்ன வரும்? இந்தியன் பாலிட்டி அண்ட் தமிழ்நாடு பாலிட்டி. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், வளர்ச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வரும். இது அரௌண்ட் 20 கொஸ்டின், 20 கொஸ்டின். அடுத்தது தமிழ்நாட்டின் பொருளாதாரம், சமூக பிரச்சனை, தமிழ்நாட்டின் பொருளாதாரம், சமூக பிரச்சனை. இது ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாடு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி. இதுல 30 மார்க், 30 கொஸ்டின், சாரி 30 கொஸ்டின். அடுத்து தமிழ்நாடு ஜாகிரபி, இந்தியன் ஜாகிரபி அண்ட் சுற்றுச்சூழல். 3 சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? தமிழ்நாடு ஜாகிரபி, இந்தியன் ஜாகிரபி, சுற்றுச்சூழல். இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 25 கொஸ்டின், 25 கொஸ்டின். இவ்வளவுதான் சிலபஸ். சிலபஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன படிக்கிறீங்களோ அதை அப்படி பேஸ் பண்ணிடலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும்னு அவசியமே கிடையாது, ரைட்டா? ஸோ அப்போ நீங்க சிலபஸ்ல இப்ப பாருங்க. ஸோ பொது அறிவுல 150 கொஸ்டின், தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி, அதுல 30 கொஸ்டின். ஓகே, அடுத்தது தமிழ்நாடு குறித்த பார்வை, மாநில நிர்வாகம், 45 கொஸ்டின், 45 கொஸ்டின். இது இந்தியன் பாலிட்டி. அடுத்து வளர்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வரும். இதுல 20 கொஸ்டின். ஸோ அடுத்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள், 30 கொஸ்டின், தமிழ்நாடு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி. ஓகே, அடுத்து தமிழ்நாட்டு புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் பேரிடர் மேலாண்மைங்கிறது தமிழ்நாடு ஜாகிரபி, இந்தியன் ஜாகிரபி அண்ட் என்வாரன்மெண்ட். இந்த இதுல 25 கொஸ்டின். ஸோ அடுத்து மேக்ஸ் நான் அப்புறம் சொல்றேன். மொத்தம் இவ்வளவுதான். ஓகே, எதுக்கு எவ்வளவுன்னு வேகமா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்பீடா கமெண்ட் பண்ணுங்க எதுக்கு எவ்வளவு மார்க்குன்னு. நான் சொன்ன கீவேர்டை வச்சுக்கிட்டு எதுக்கு எவ்வளவுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சிலபஸை டீகோடிங் வேகமா பண்ணிடலாம். ஸோ இது வந்து கைப்பட எழுதணும். நான் சொல்ல எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, வேகமா எழுதுங்க பார்ப்போம். டைப் பண்ணுங்க. எதுக்கு எவ்வளவு மார்க்கு? யூடியூப்ல உள்ளவங்களும் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். எதுக்கு எவ்வளவு மார்க்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வேகமா. கொஞ்சம் ஸ்பீடா பண்ணீங்கன்னா நல்லது, டைம் இல்ல. வேகமா பண்ணுங்க. என்ன யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க?
எது எதுக்கு எவ்வளவு மார்க் கொஞ்சம் பண்ணுங்கப்பா. எல்லாரும் கேக்குதா சவுண்டு? எது எதுக்கு எவ்வளவு மார்க் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இன்னும் யாருமே ஆன்சர் பண்ணல. வெரி குட். கொஞ்சம் வேகமா பண்ணுங்க, ஸ்பீடா பண்ணுங்க. ஜஸ்ட் இதை ரீகால் பண்ணா தான் முடியும். இந்த சிலபஸ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. வச்சதை தான் திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் நம்மலாம் குரூப் மெயின்ஸ் வந்து படிக்கலாமா வேணாமான்னு பயந்துட்டு இருப்பீங்க. ஒண்ணுமே கிடையாது. நீங்க நல்லா படிக்கலாம். ஓகே, அதனால கவலையப்படாதீங்க. இப்போ நான் ஒரு 1.5 மணி நேரத்துல இதை ஃபுல்லா முடிச்சு விட்டுருவேன் சிலபஸே. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் கிளாஸ்க்கு போவோம். ஏன்னா நான் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் சேர்த்து நடத்துவேன். அப்போ உங்களுக்கு நிறைய மெயின்ஸ்க்கு என்ன ப்ரிலிம்ஸ் என்ன இதாகும். அதே நேரத்துல நீங்க ப்ரிலிம்ஸ் மட்டும் படிச்சுட்டு மெயின் சிலபஸை பார்த்தா ஐயோ இவ்வளோ இருக்கு, நம்ம இந்த குரூப் 2 வேண்டாம் குரூப் 4 படிப்போம், இப்படிலாம் வந்து யோசிப்பீங்க. அதனால அப்படி யோசிக்காதீங்க. இந்த சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, வேகமா டைப் பண்ணுங்க. இந்தியன் ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரி எத்தனை? 30. அடுத்து தமிழ்நாடு பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி 45, வெயிட்டேஜ் அதிகம். அடுத்து சயின்ஸ்ல 20. அடுத்து எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி 30. அடுத்து ஜாகிரபி, என்வாயர்மெண்ட் அரௌண்ட் 25. ஓகே, அடுத்து மேக்ஸ் 50. சிலபஸ்க்கு போயிடலாமா? இதை கிளியரா ஒரு ரோட் மேப் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ சிலபஸை நான் வந்து என்ன பண்ண போறேன், பிரேக் டவுன் பண்ண போறேன். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடு, தொன்மை. இது ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்ல யூனிட் நம்பர் 6ல படிப்பீங்க. அதே தான், வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா கிடையாது. இதை நான் வந்து வேற வேற சப்ஜெக்டா டீகோட் பண்ண போறேன். இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டின் கலை மற்றும் பண்பாடு. ஓகே, இந்த கலை மற்றும் பண்பாடு நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிக்கக்கூடிய அதே திருக்குறள் தான். ப்ரிலிம்ஸ்ல படிக்கிறோம் இல்லையா திருக்குறள், அதே தான். திருக்குறள்ல என்னெல்லாம் இருக்கும்? மனித நேயத்திற்கும் வாழ்க்கை முறைக்கும் திருக்குறளில் உள்ள தத்துவ சிந்தனை. ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய அதே திருக்குறள். மனித நேயத்திற்கும் வாழ்க்கை முறைக்கும் திருக்குறள்ல உள்ள தத்துவ சிந்தனை. வேகமா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இப்போ ஃபோக்கஸ் பண்றது ஃபர்ஸ்ட் யூனிட்ல மொத்தம் 5 யூனிட். அந்த 5 யூனிட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல என்ன பண்றோம்னா திருக்குறள் சம்பந்தமா அதே தான். குரூப் 4ல இப்ப இருக்கக்கூடிய 20 திருக்குறள், அதே மாதிரி லாஸ்ட் இருந்த சிலபஸ்ல 25, ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ஆட்சியர் கல்வி ஜிகே புக்ல உள்ள திருக்குறள் டாபிக் ஃபுல்லா படிச்சிருங்க. மானுடத்தின் மேன்மைக்கான திருக்குறளின் கருத்து, திருக்குறள வாழ்க்கை நெறி, சமூக நெறி, மேலாண்மை சிந்தனைகள், பொது கோட்பாடுகள். இதெல்லாம் திருக்குறள் எதை உணர்த்துகிறார், அது திருக்குறள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள், இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அதே பேட்டர்ன் தான் ப்ரிலிம்ஸ்ல என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே தான். ரைட், புரியுதுங்களா? அப்ப திருக்குறள் சம்பந்தமா பக்காவா படிச்சுக்கோங்க. அடுத்தது பண்டைய தமிழ் சமூகம், ஏன்சியன் தமிழ் சொசைட்டி. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, தமிழ் மீடியம் படிக்கிறவங்க தமிழ்ல வந்து எழுதிக்கோங்க. பண்டைய தமிழ் சமூகம் இது குரூப் 1ல பேப்பர் 3ல யூனிட் நம்பர் 3ல வந்து இருக்கு. பண்டைய தமிழ் சமூகம்னா பண்டைய தமிழ் சமூகத்துல இப்ப சங்க காலத்துல நெல் அளவை பார்க்கக்கூடிய அந்த அளவு என்னவா யூஸ் பண்றோம், லேண்ட் மெஷர்மெண்ட் எப்படி யூஸ் பண்றோம், சேர சோழ பாண்டியர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே, அவங்களுடைய பெண்களுடைய நிலை, கல்வி நிலை, ஓகே, இது எல்லாமே பார்ப்பாங்க. இது ரிலேட்டடா திருமண முறை எல்லாமே கேட்பாங்க. இது ஆல்ரெடி குரூப் 4ல குரூப் 2ல தமிழ்ல தமிழின் தொன்மை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து சங்ககாலம், சங்ககால இலக்கியம். ஸோ உங்களுக்கு சிலபஸ்ல சங்ககால இலக்கியம் அப்படின்னு ஒரே ஒரு வரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நாம என்ன பண்ணணும், சங்ககால இலக்கியம் அகைன் பழைய பார்ட் பில இருக்கக்கூடிய சிலபஸ் சங்ககால இலக்கியங்கள் தொல்காப்பியத்திலிருந்து, ஓகே, 17 மேற்கணக்கு, கீழ்கணக்கு, பக்தி இலக்கியம், ஓகே, அதே மாதிரி தூது சார்ந்த சிற்றிலக்கியங்கள் எல்லாத்தையும் படிச்சிருங்க. அதனால சில பேர் வந்து பழைய சிலபஸ் தூக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க, அது ஜிகே பாட்டுக்கு கண்டிப்பா படிக்கணும். அடுத்தது வாங்க, தொல்லியல் அகழ்வாய்வு. தொல்லியல் அகழ்வாய்வு
அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி. தொல்லியல் அகழ்வாய்வு, அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி. அப்ப யூனிட் நம்பர் 1ல தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல். இதுல கேட்கப்பட்டது என்ன சிலபஸ் கொடுத்திருக்காங்கன்னா திருக்குறள் சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. அகெயின் பண்டைய காலத்து தமிழ் சமூகம் இது ஒண்ணும் கிடையாது. பெண்களுடைய கல்வி நிலை, வணிக நிலை, ஓகே, ட்ரேடு சம்பந்தமா எல்லாத்தையும் வந்து படிக்கணும். சங்ககால இலக்கியத்துல போன பார்ட் பில உள்ளதுதான். அடுத்து சங்ககால இலக்கியம், அதே பார்ட் பில உள்ள எல்லாமே வரும். அடுத்து ஆர்காலஜிக்கல், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடியை பத்தி படிச்சுக்கோங்க. கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்லயும் உண்டு, மெயின்ஸ்லயும் உண்டு. இது தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல்ல. அடுத்து இடைக்கால இந்தியா, குரூப் 2A மெயின்ஸ்ல இடைக்கால இந்தியா சிலபஸ் இருக்கான்னா, இடைக்கால இந்தியாவில் இடைக்கால போர்கள், உடன்படிக்கை அப்படின்னு நான் வந்து கொடுத்துருப்பேன் ஒரு சிலபஸ் ஆட்சியர் கல்வி டாபிக்ல. இதுல இம்பார்ட்டன்ட் வார்ஸ் கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்லயும் உண்டு. லைக் இதுல பிரெஞ்சு வார், ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் இடையே வாரு, ஆங்கிலேயர்களுக்கும் மைசூருக்கும் வாரு, ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் வார். ப்ரிலிம்ஸ்லயும் வார் ரிலேட்டடா ஒவ்வொரு முறையும் கேள்விகள் கேட்பாங்க. ஆனா அதை டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த வார்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். மைசூர் வார், மராத்தா வார், ஆங்கிலோ பிரெஞ்சு வார். புரியுதா? இது மிடிவல் இந்தியாவில், இடைக்கால இந்தியாவில் படிப்பீங்க. அடுத்து மாடர்ன் இந்தியா வாங்க. மாடர்ன் இந்தியாவில் சோசியல் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லி ப்ரிலிம்ஸ்ல சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருந்தேன். அதே தான் இங்கேயும் 19ஆம் 18ஆம். ஸோ நீங்க எப்படி எழுதணும்னா மாடர்ன் இந்தியா நீங்க எழுதும் போது ஓகே, இதுல நவீன கால இந்தியா அப்படின்னு போட்டுக்கோங்க. நவீன கால இந்தியா, அதுக்கு கீழே சமூக சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தம். நீங்க வேகமா எழுதணும் பார்த்து பார்த்து. அந்த சமூக சீர்திருத்தத்துக்கு கீழே கிறிஸ்துவ சமூக சீர்திருத்தம், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ். இந்த ஸ்ட்ரக்சர்ல ஆன்சர் வந்து இருக்கணும். ஆன்சர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதக்கூடியது எப்படி இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு கிளாஸ் இன்க்ளூடிங் குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸுக்கும் சேர்த்து தான் இது பண்ண போறேன். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டரா இருக்கட்டும், யூடியூப் சேனலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தனித்தனியா படிக்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா அப்படி படிக்க தேவையில்லை. ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கக்கூடிய குறிப்புகளை ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரா எடுத்து டெய்லி ரிவைஸ் பண்ணீங்கன்னா அதை மெயின்ஸ்ல என்ன பண்ணிடலாம், பக்காவா எழுதிடலாம். இது எழுத்து பயிற்சி அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. அப்போ 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல சீர்திருத்தம் என்னது, கிறிஸ்துவ சமய இயக்கங்கள், கிறிஸ்துவ சமய இயக்கங்கள். அடுத்து பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், பிரம்மஞான சபை, ராமகிருஷ்ண மிஷன். எழுதிக்கோங்க வேகமா, ஸ்பீடா எழுதுங்க, கை வலிக்கணும். ஸோ நான் சிலபஸ் இன்னைக்கு முடிக்கணும்னு நினைச்சிருக்கேன். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா முடிச்சிடலாம். வேகமா எழுதுங்க. மாடர்ன் இந்தியாவில் ஸோ கிறிஸ்துவ சமய இயக்கங்கள், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், பிரம்மஞான சபை, ராமகிருஷ்ண மிஷன். இப்போ பார்க்கக்கூடிய மெயின்ஸும் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். அடுத்தது பாருங்க, யூரோப்பியன் அரைவல். ப்ரிலிம்ஸ்ல யூரோப்பியன் அரைவல் நம்ம ஆட்சியர் கல்வி டாபிக் யூரோப்பியன் அரைவல். ஸோ சோசியல் ரிஃபார்ம்ல சிலபஸ் இருக்கு. யூரோப்பியன் அரைவல்ல போர்ச்சுகீஸ், டச்சு, ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். ப்ரிலிம்ஸ் சிலபஸ்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த சப்டாபிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. மெயின் சிலபஸை பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ போர்ச்சுகீஸ், டச்சு, ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சு. யூரோப்பியன் அரைவல் சம்பந்தமா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். இது யூரோப்பியன் அரைவல். அடுத்து பாருங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 1895ல இருந்து 47 வரைக்கும் நடந்த சுதந்திர போராட்டத்தை பார்க்கணும். அதுல சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இதுல 1885ல இருந்து 1947 வரைக்கும் லைனா படிக்கணும். ரைட், மிதவாதிகள், அதி தீவிரவாதிகள் எல்லாம். இந்திய தேசிய இயக்கம், அதுக்கப்புறம் 1900 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அப்புறம் சுதேசி இயக்கம், இது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து 1916 தன்னாட்சி இயக்கம், அடுத்து 1920 ஒத்துழையாமை இயக்கம், அடுத்து 1930 சட்ட மறுப்பு இயக்கம்,
அடுத்து 42 வெள்ளையனே வெளியே இருக்கும். ஹிஸ்டரியில அங்க சுதந்திர போராட்டத்தில், இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் நிலை, இந்தியாவின் நிலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க சப்டாபிக் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். என்ஜாய் பண்ணி படிங்க. அடுத்தது வாங்க, இதை நோட் பண்ணிட்டீங்களா? அப்போ மாடர்ன் இந்தியாவில் என்ன சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க அகெயின். ஸோ குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 2A மெயின்ஸுக்கு என்ன படிச்சா போதும்? சோசியல் ரிஃபார்ம், ஓகே, பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன், இது சார்ந்தது. அடுத்து யூரோப்பியன் அரைவல் சார்ந்த விஷயங்கள் வந்து படிக்கணும், பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ், டச்சு. அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 1985 இருந்து 1947 வரைக்கும் நடக்கக்கூடிய குயிக் இந்தியா மூவ்மெண்ட் எல்லாமே படிக்கிறீங்க. புரிஞ்சுதா? ஸோ அடுத்த சிலபஸ் என்னன்னா தமிழ்நாடு வரலாறு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் நம்பர் 1 தான். அதுல ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் தமிழ்நாடு, மிடிவல் இந்தியா, தென் இந்தியன் ஹிஸ்டரி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது தமிழ்நாடு வரலாறு. பாருங்க, ஸோ இதுல என்னெல்லாம் இருக்குன்னா இங்க பாருங்க. ஸோ அங்க 1857 ரிவோல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்திய லெவல்ல கொடுக்கல. இங்க இம்பார்ட்டன்ட் கிளர்ச்சி ஆல்ரெடி சொன்னேன், சுதந்திர போராட்டத்தில் ஆரம்ப கால கிளர்ச்சிகள் அங்க சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க, அதே தான். ஸோ இதுல தமிழ்நாடு வரலாறு அப்படின்னு போட்டுக்கோங்க, தமிழ்நாடு வரலாறுன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே தமிழ்நாடு வரலாறு, அடுத்து முக்கிய கிளர்ச்சிகள்னு போட்டுக்கணும். அந்த முக்கிய கிளர்ச்சிகள் கீழே பாளையக்காரர் கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சி, இதுவும் குரூப் 1 மெயின்ஸ்லேயே இருக்கு. 1991 இருந்து 1802 வரைக்கும் இருந்த கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி, அதே தான். அப்போ பாளையக்காரர் கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சியை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கு. அடுத்து அங்க சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து பார்த்தோம் இல்லையா, லைக் வேலூர் ஜிப்பாய் கழகம், இதெல்லாம் அதே சிலபஸ் இங்க இருக்கு. தமிழ்நாட்டில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் சீர்திருத்தங்கள். ஸோ இது வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட சீர்திருத்தம். ஸோ அங்க இந்திய லெவல்ல நம்ம வந்து பார்க்கும் பொழுது என்ன பார்த்தோம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய், இந்த மாதிரி நபர்களை பார்த்தோம். ஸோ இங்க பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா பார்க்கக்கூடியது முக்கியமான பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் செஞ்ச சீர்திருத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ போர்டு கிளியரா இருக்கா? இப்போ போர்டு தெரியலங்கிறீங்க. பிளாக் ஓகேவா? பிளாக் ஓகேவா? பிளாக் ஓகேவா இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லைக் வந்து லேண்ட் ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சதியை வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு சார்ந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ விடோ ரீமேரேஜ் ஆக்ட், இதெல்லாம் வந்து படிக்கிறீங்க. அடுத்து பாருங்க, ஸோ இந்திய லெவல்ல அசோசியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸ்ல படிப்போம், மெட்ராஸ் மகாஜன சபா மாதிரி, பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன், இதெல்லாம் படிப்போம். இங்க என்ன இருக்கு? சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபா போட்டுக்கோங்க. சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபா போட்டுக்கோங்க சிலபஸ். அடுத்து இந்திய லெவல்ல இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், பிற கட்சிகள், ஃபார்வர்ட் பிளாக், முஸ்லீம் லீக், இதெல்லாம் படிப்போம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் 19th and 20th செஞ்சுரி. ஓகே, இது என்னன்னா 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுல சமூக அரசியல் இயக்கங்கள், பிராமண நல இயக்கம், நீதி கட்சி, திராவிட கழகம், இதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அதான் என்ன பண்ணிருப்பாங்க அகைன் நீதி கட்சியோட ஐடியாலஜி என்ன? ஓகே, பகுத்தறிவு நீதி கட்சியோட. அடுத்து சுயமரியாதை இயக்கம். ஸோ நீதி கட்சி சுயமரியாதை இயக்கோட பேசிக் பகுத்தறிவு, அதை படிக்கிறோம். நீதி கட்சி படிக்கிறோம். நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட கழகம், அதே ப்ரிலிம்ஸ் படிச்ச அதே சிலபஸ் தான். ஓகே, அடுத்தது வாங்க சிலபஸ்ல. ஸோ அங்க சுதந்திர போராட்டத்தில் இந்தியா சுதேசி மூவ்மெண்ட் பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி 1855க்கு அப்புறம் அங்க இந்தியன் ஹிஸ்டரியில என்னென்னலாம் இருந்துச்சோ அதே மாதிரி என்ன பண்றோம், ஸோ இங்கேயும் நாம வந்து படிக்கிறோம். கவனிங்க, ஸோ என்ன படிக்கிறோம் அப்படின்னா மிதவாதிகள். ஸோ ப்ரிலிம்ஸ்ல என்ன படிப்போம்? விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு படிப்போம். இங்க
என்ன வருது? மிதவாதிகள், மிதவாதிகள், அதி தீவிரவாதிகள். இது வந்து படிக்கிறோம் 1905 1885 இருந்து அப் டு 1905 அதுக்கப்புறம் உள்ளது. அடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் எழுச்சி. நம்ம வந்து 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்கும்போது என்ன நடந்துச்சு, அடுத்து பிராமண இயக்கம், அடுத்து 1900 ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும்போது வேதாரண்யம் சத்தியாகிரகா, அங்க உப்பு சத்தியாகிரகம், இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் கம்பேர் பண்ணி படிக்கிறீங்க விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடு. அடுத்து இம்பார்ட்டன்ட் பெர்சன்ல பெரியார், அண்ணா மற்றும் பிற நபர்கள். பெரியார், அண்ணா மற்றும் பிற நபர்கள். அடுத்து ரெவல்யூஷனரி சாங் அப்படிங்கிறது பாரதியார் சார்ந்ததிலே வரும் புரட்சி பாடல்கள். இது புக்கு, ஆத்தர்ஸ், வந்தே மாதரம், இந்த மாதிரி டயலாக் யார் சொன்னா அந்த மாதிரி கேட்பாங்க, புரட்சி பாடல்கள். ஓகே, அடுத்து பாருங்க, உமன் ஆக்டிவிட்டிஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிம்ஸ்ல முக்கிய பெண் தலைவர்கள் அப்படின்னு வந்து படிப்போம். ப்ரிலிம்ஸ்ல முக்கிய பெண் தலைவர்கள். ஸோ இதுல பெண் செயல்பாட்டாளர்கள்ங்கும் போது உங்களுக்கு மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி ரெட்டி, இந்த மாதிரி எல்லா பெண்களையும் பத்தி நாம் வந்து படிக்கணும். அடுத்து இலக்கியவாதிகள், ஊடகவியலாளர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. லிட்ரஸி அண்ட் ஜேர்னலிஸ்ட், இது முக்கியமான புத்தகங்கள், ஆத்தர்ஸ் ஓரியன்டான டாபிக். அப்போ தமிழ்நாடு ஹிஸ்டரியில என்னெல்லாம் இருக்குன்னு நான் ஒரு ரீகால் வந்து கொடுத்துறேன் பாருங்க. ஸோ தமிழ்நாடு ஹிஸ்டரியில என்ன தலைப்புலாம் வந்து இருக்குன்னா, பாளையக்கார கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சி, இது ஒரு செட் ஆஃப் டேட்டா. அடுத்து பிரிட்டிஷ்காரங்க தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய சோசியல் ரிஃபார்ம்ஸ், இது கூட சோசியல் ரிஃபார்ம்லேயே தனித்தமிழ் இயக்கம், இதையும் வந்து படிச்சுக்கோங்க, தனித்தமிழ் இயக்கத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன்ஸ், இந்திய லெவல்ல அசோசியேஷன் வந்து பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் மாதிரி, இங்க மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, இதை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுல சமூக அரசியல் இயக்கங்கள், இதுல நீதி கட்சி, அதுக்கப்புறம் சுயமரியாதை, திராவிட கழகம், பகுத்தறிவு, இந்த ஐடியாலஜி எல்லாம் படிக்கிறீங்க. அடுத்து மிதவாதிகள், தீவிரவாதிகள், இந்திய லெவல்ல மாதிரி தமிழ்நாட்டிலையும் படிக்கிறோம். அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாட்டுடைய பங்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா நாம எப்படிலாம் போராடணும், போராட்டத்துடைய வகைகள், இதெல்லாம் நீங்க வந்து மெயின்ஸ்ல வந்து படிக்கிறீங்க. அதே தான். அடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழர்களுடைய பங்கு. அந்த தமிழர்களுடைய பங்கு அப்படின்னு வந்து எடுத்துட்டோம்னா யாரு? தந்தை பெரியார், அண்ணா, இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள், ரெட்டமலை சீனிவாசன், எல்லாத்தையும் படிக்கணும். அடுத்து புரட்சி பாடல்கள், அது ரிலேட்டடா முக்கியமான நபர்கள், அவர்கள் எழுதின முக்கியமான ஸ்லோகன் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து உமன் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்திய லெவல்ல, இங்க வந்து தமிழ்நாட்டு லெவல்ல பெண் உரிமை செயல்பாட்டாளர்கள் நீங்க வந்து படிக்கணும். ரைட்? தில்லையடி வள்ளியம்மைக்கும் காந்திக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்து இலக்கியவாதிகள் அண்ட் ஊடகவியலாளர், இம்பார்ட்டன்ட் லிட்ரேச்சர், முக்கியமான புத்தகங்கள், அதை எழுதுனது யாரு அப்படின்னு படிக்கணும். இவ்வளவுதான் சிலபஸ். சிலபஸை ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்க பார்ப்போம். சிலபஸை வேகமா ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ இதுதான் நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கக்கூடிய சிலபஸ். ஸோ இப்போ இதை நான் வந்து ஒவ்வொன்றையும் பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க எக்ஸாமுக்கு இதை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களால ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது, எந்த டாபிக்ல எது வரும்னே தெரியாது. நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்குள்ள இதை ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, ஒவ்வொன்றையும் செப்பரேட்டா பிரிச்சிருக்கேன். பண்டைய தமிழ் சமூகம், தொல்லியல் அகழ்வாய்வு, இதை தனியா தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னு பிரிச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர்ல படிச்சீங்கன்னா நீங்க ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் ஒரே பேட்டர்ன்ல படிக்க முடியும். ரைட்? அங்க யூனிட் நம்பர் 6ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது தெளிவா புரிஞ்சதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, பக்காவா புரிஞ்சதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இப்படிதான் மொத்தமே 5 யூனிட் தான் இன்னைக்கு முடிச்சுட்டு தான் போறோம். ரைட்? மொத்தமே 5 யூனிட் தான், 10-15 நிமிஷம் தான். ஓகே, நான் சொல்ல டாபிக் சப் டாபிக் போட்டு எழுதுங்க. அடுத்து யூரோப்பியன் அரைவல் ஒவ்வொரு கிளாஸா லைனா எடுப்பேன். ப்ரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய 40 ஆண்டு கேட்கப்பட்ட என்டையர் டேட்டாவும் கொடுத்துருவேன். ஸ்கூல் புக்கு கண்டென்ட், என்சிஆர்டி கண்டென்ட், ஸ்டாண்டர்ட் புக் கண்டென்ட் எல்லாத்தையும் மொத்தமா ஃபார்மெட்டா கொடுத்துருவேன். நீங்க அதை படிச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணி மெயின்ஸ்ல ஸ்ட்ரக்சரா எழுதிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரைட்? 280 தலைப்புல மைக்ரோ லெவல்ல பக்காவா நீங்க வந்து படிக்கிறீங்க. அவ்வளவுதான். அடுத்தது வாங்க,
ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, அழகு 2 தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம். இது இந்தியன் பாலிட்டி இருக்கும், தமிழ்நாடு பாலிட்டியும் இருக்கும். ஏன் இந்தியன் பாலிட்டினா, இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இந்த டாபிக்லாம் இருக்கு. அப்ப இது வந்து நாட் ரிலேட்டட் டு என்னது, துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர், இதெல்லாம் வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இது இந்தியன் பாலிட்டியும் தமிழ்நாடு பாலிட்டியும். ஓகே. இப்போ செகண்ட் யூனிட்ல 45 கொஸ்டின் டீகோடிங் பண்ணிடலாம். ரெடி, ஸ்டார்ட். ஸோ மெயின் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம். மொத்தமே 5 யூனிட் தான், வேகமா முடிக்கிறோம், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதையும் இந்தியன் ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படின்னு வந்து 2ஆ வந்து பிரிக்கிறேன். ஓகேவா? இதையும் 2ஆ பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹிஸ்டரி கிடையாது, இந்தியன் பாலிட்டி. ஃபர்ஸ்ட் வாங்க, இந்தியன் பாலிட்டியில நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிக்கக்கூடிய அதே தான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்தேன். அதுல என்னெல்லாம் இருக்கு? ஸோ இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, ஓகே, அண்ட் தத்துவ அம்சம், பிலாசபிக்கல் ஃபீச்சர். இது ப்ரிலிம்ஸ்ல இருக்காது. இது ஒன்றும் கிடையாது, காந்தியன் ஐடியாலஜி, செக்யுலரிசம் சார்ந்தது, அந்த கான்செப்ட் தான், பிரியாம்பலம்ல உள்ள கான்செப்ட். ரைட்? ஸோ இதுல இந்திய அரசியலமைப்பு, முன்னுரை அண்ட் தத்துவ அம்சங்கள். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்ல உள்ள அதே தான், முக்கிய அம்சங்கள், ஆதாரங்கள், சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் சோர்ஸ். சைலண்ட் ஃபியூச்சர்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டி எல்லாம் சொன்னேன். சோர்ஸ்னா நம்ம ஃபெடரலிசம் கனடாவில இருந்து எடுத்திருப்போம், நீதித்துறை சார்ந்த விஷயம் அமெரிக்காவில இருந்து எடுத்துப்போம், அடிப்படை உரிமை அமெரிக்காவில இருந்து எடுத்திருப்போம், அடிப்படை கடமை ரஷ்யாவில இருந்து எடுத்திருப்போம். இந்த மாதிரி சோர்ஸ் எந்தெந்த நாடுல இருந்து எடுக்கிறோம். அடுத்தது பாருங்க, குடியுரிமை. நோட் பண்ணிக்கோங்க, குடியுரிமை. ஹெட்டிங் மட்டும் போடுங்க, ப்ரிலிம்ஸ்ல உள்ள அதே சிலபஸ் தான். குடியுரிமை. அடுத்து மத்திய அரசு, மாநில அரசு, யூனியன் டெரிட்டரி. ப்ரிலிம்ஸ்ல ஆல்ரெடி ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி சொன்னேன். என்னென்ன கமிஷன், லிங்குவிஸ்டிக் கமிஷன் உருவாக்குனாங்க, எந்தெந்த ஸ்டேட் உருவாக்குனாங்க, எப்படி யூனியன் டெரிட்டரி உருவாக்குனான்னு சொன்னேன். அதே தான். ஒன்றியம், மாநிலம், பிரதேசங்களை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து 3 தான் சேர்ந்து படிக்க சொன்னேன். என்னதெல்லாம்? அடிப்படை உரிமை, அரசு நெறிமுறை கோட்பாடு, அடிப்படை கடமை. வேகமா எழுதுங்க, ஆல்ரெடி நீங்க எழுதிருப்பீங்க, திரும்பவும் எழுதுங்க. அடிப்படை உரிமை, அரசு நெறிமுறை கோட்பாடு, அடிப்படை கடமை. கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா இந்த சிலபஸே முடிச்சு விட்டுருவேன், ஏன்னா அடுத்து கிளாஸ் ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த 3 டாபிக்கை பார்த்துக்கணும். அடுத்து வாங்க, ஒன்றிய நிர்வாகிகள். நம்ம ப்ரிலிம்ஸ்ல யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. யூனியன் மத்திய நிர்வாகிகள் யாரு? குடியரசுத் தலைவர், ஓகே, துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை குழு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இதெல்லாம் ஒன்றிய நிர்வாகிகள். அப்ப மெயின் டாபிக் ஒன்றிய நிர்வாகிகள், அது கீழே குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை குழு. இது எடுத்தாச்சு. இப்போ மத்திய லெவல்ல வந்து பார்த்தாச்சு. அதே மாதிரி மத்திய லெவல்ல, நடுவண் லெவல்ல என்னெல்லாம் இருக்கும்? மக்களவை, மாநிலங்களவை, அதாவது பாராளுமன்றம், அது கீழே நடுவண் அரசுல என்ன இருக்கு? லோக்சபா, ராஜ்யசபா. ஓகே, மத்திய அரசு பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? மாநில அரசு பார்க்கணும். இதுல ப்ரிலிம்ஸ்ல உள்ள அதே பேட்டர்ன் தான், ஆனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து செப்பரேட்டா, கொஞ்சம் எலாபரேட்டா இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ இப்போ இது கூடவே எழுதிக்கோங்க, லோக்கல் கவர்மெண்ட். இந்த லோக்கல் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு ஓரியண்டாவும் படிக்கணும், இந்திய லெவல்லையும் படிக்கணும். இந்திய லெவல்ல பஞ்சாயத்து ஓரியண்டான கமிஷன், ஓகே, அது ரிலேட்டடான ஆக்ட், 73 74வது அமெண்ட்மெண்ட், இதெல்லாம் படிக்கணும். உள்ளாட்சி அமைப்பு, 3 அடுக்கு அமைப்பு, ஓகே, அதுக்கப்புறம் 73வது 74வது திருத்தம், லோக்கல் கவர்மெண்ட் கீழே. இது இந்திய லெவல்ல சிலபஸ். ஓகே,
அப்போ பாலிட்டியில யூனிட் நம்பர் 2ல பாலிட்டியில என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அரசியலமைப்பு, பிரியாம்பிள், ஓகே, அதுக்கப்புறம் வெளிநாட்டு இருந்து பெறப்பட்ட சோர்ஸ், இவ்வளவுதான். அடுத்து குடியுரிமை, ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி, மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரி உருவாக்குதல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, இது ஒன்று. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் லோக்கல் கவர்மெண்ட். சிலபஸ் பாதி புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. சிலபஸ் பக்காவா புரிஞ்சுதா? இது பல முறை சொல்லியாச்சு. புரிஞ்சுதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் புரியுதா? வேகமா டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாதி சிலபஸ் முடிச்சிட்டோம். இது இந்தியாவுடைய பாலிட்டி. அடுத்து வாங்க தமிழ்நாட்டுடைய பாலிட்டி போயிடுவோம். ஸோ தமிழ்நாட்டுடைய பாலிட்டி என்னன்னா, அகைன் அங்கதான், அங்க யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல மாநில நிர்வாகிகள். இதுல யார் இருப்பா? ஸ்டேட் கவர்மெண்ட்ல சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் போட்டுக்கோங்க. முதலமைச்சர், அமைச்சரவை குழு. ஆளுநர் டாபிக் இல்லை, ஆனா கேட்பாங்க. அதுக்கப்புறம் அங்க பார்லிமெண்ட் பார்த்தோம், மக்களவை, மாநிலங்களவை. அதே மாதிரி இங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழ்நாடுடைய சட்டமன்றம், அதோடைய கட்டமைப்பு, அதிகாரம், செயல்பாடு. அதிகாரங்கும் போது தமிழ்நாடு சட்டமன்றத்தை அதிகாரங்கும் போது கவர்னருடைய டாபிக் மறைமுகமா கொடுத்துருக்காங்க. அப்போ அசம்பிளியோட ஸ்ட்ரக்சரு, ஃபங்க்ஷனு அண்ட் பவர்ஸ். அடுத்தது வந்து பாருங்க, தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட், கிராம சபா. அங்க லோக்கல் கவர்மெண்ட் 3 டயர் 73, 74 அமெண்ட்மெண்ட் பார்த்தோம். அதே மாதிரி இங்க தமிழ்நாடு பஞ்சாயத்துல 1992ல பஞ்சாயத்து ஆக்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா தமிழ்நாடு நிறைவேற்றினது 94ல தான் நிறைவேற்றிருப்பாங்க. அந்த ஆக்ட் கிராம சபா வந்து படிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதுல கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு நிர்வாகம் அப்படிங்கிறது, இது ப்ரிலிம்ஸ்ல நீங்க அவ்வளவா வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய இயல்பு, பரிணாமம், ஆர்கனைசேஷன், ஸ்ட்ரக்சர், செயல்பாடு அண்ட் தமிழ்நாடு நிர்வாகத்துடைய சில முக்கிய அம்சங்கள். இது தமிழ்நாடு அரசுடைய நிர்வாகம். இது என்னன்னா, மினிஸ்ட்ரியை பத்தி கேட்பாங்க, ஸ்கீம்ஸை வந்து பத்தி கேட்பாங்க. இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட தலைவர் யாரு? முதல்வர். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரைட். இதே மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட், வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எப்போ உருவாக்குனாங்க, எந்த வருஷம் உருவாக்குனாங்க. ஓகே, எய்ட்ஸ் கட்டுப்பாடு வாரியம் இந்தியாவில் முதலா இந்தியாவில் வந்து உருவாக்கப்பட்டது, அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது எப்படிங்கிறது. ரைட். அடுத்தது வந்து பாருங்க, இந்திய லெவல்ல நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்ல கேபினட் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரின்னு ஒரு டாபிக் சொல்லியிருந்தேன், சிவில் சர்வீஸ் ஓரியன்டா. அதே தான் இங்க தமிழ்நாடு லெவல்ல யாரை படிக்கணும்? சீஃப் செக்ரட்டரி. ஓகே, முதல்வருக்கு கீழே தலைமைச் செயலாளர் இருப்பாரு, அவருக்கு கீழே கூடுதல் தலைமைச் செயலாளர் இருப்பாரு அண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி இருப்பாங்க, முதன்மை செயலாளர். ஸோ இது எல்லாம் லைக் வந்து ஐஏஎஸ் சீஃப் செக்ரட்டரியில இருந்து விஏஓ வரைக்கும் யார் யாரு அவங்களுடைய பவரை மட்டும் படிக்கிறீங்க. இது ஆல்ரெடி நம்ம ஆட்சியர் கல்வி ஜிகே புக்ல நான் டிவைட் பண்ணியே கொடுத்துருப்பேன். ரைட். ஸோ அப்போ நீங்க இதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அகைன் அடுத்தது மாவட்ட நிர்வாகம். ஸோ இதுவும் நம்ம சிவில் சர்வீஸ்ல தனியா வந்து பிரிச்சிருப்பேன். இங்க யாரு? அகைன் வந்து பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, பிஏஓ, ஆர்ஐ, பிடிஓ, தாசில்தார். அடிமட்ட லெவல்ல யாரெல்லாம்? ஸோ கிராம நிர்வாக அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், வருவாய் ஆய்வாளர், ஓகே, வட்டாட்சியர். அதுக்கு மேல யார் இருக்கா? டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட ஆட்சியர். அப்படியே மேல போனீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அப்புறம் யார் வருவா? ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வந்து இருப்பாங்க, பிரின்சிபால் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அண்ட் சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க முதல்வருக்கு கீழே. அங்க கேபினட் செக்ரட்டரி இருப்பாங்க. அப்போ இது வந்து ஆல்ரெடி நம்ம மேல நம்ம வந்து செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், ஓகே, இதே மாதிரி ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தை பத்தி படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் புக்ல பாலிட்டிலே இருக்கு. அதான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல நீங்க ஸ்பெசிபிக்கா வந்து படிக்க மாட்டீங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரோல்ஸ்,
ப்ரிலிம்ஸ்ல வந்து கேட்பாங்க, மெயின்ஸ்ல வந்து கேட்பாங்க. லைக் வந்து பாப்புலேஷன் மெஷர் பண்றது யாரு, லைக் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு பதிவு செய்யறது யாரு, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு கொஸ்டினா வந்து கேட்பாங்க. அடுத்து வாங்க. ஓகே, இது தெளிவா புரிஞ்சுதா? அடுத்தது சிலபஸ்ல தமிழ்நாடு அரசின் மின் ஆளுகை கொள்கை, தமிழக அரசின் மின் ஆளுகை கொள்கை, அதே மாதிரி இ கவர்னன்ஸ் அண்ட் மொபைல்ஸ். ஓகே, அலைபேசிக்கான இப்போ கவர்மெண்டுடைய உங்கள் தொகுதியில் முதல்வர் இந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குல்ல. இப்போ கூட இது பண்றாங்க இல்லையா, அரசுடைய 48 மணி நேரத்துல மக்களுடைய குறை தூக்கும் முகாம்லாம் நடக்குது, அதை பத்தி. ஓகே, ஆளுகை மின் ஆளுகை சார்ந்தது. ஸோ மின் ஆளுகையில இப்போ எல்காட் நிறுவனம் அதோடைய ரோல் என்ன, தமிழ்நாடுடைய இ கவர்னன்ஸ்க்கு யார் யாரு அக்ரிநெட் அப்படின்னு கூடிய அமைப்பு விவசாயிகளுக்கு இ கவர்னன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஆர்கனைசேஷன். ஓகே, அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்பெஷலைஸ்ட் அண்டர்டேக்கிங் அண்ட் ஏஜென்சிஸ், அதை இ கவர்னன்ஸ் இ சேவை மையம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், ரைட்? அதே மாதிரி இ கவர்னன்ஸ் இப்போ உமன்ஸுக்கு எம்பவர்மெண்ட்டுக்கு இ கவர்னன்ஸ் என்ன பண்றாங்க, காவலன் ஆப். சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு என்ன பண்றாங்க, ஸோ உங்களுக்கு கல்வி தொலைக்காட்சி மூலமா எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இ கவர்னன்ஸ் ஓரியன்டா இப்போ ஒரு 19 ஸ்கீமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மொத்தமா வந்து கம்பைல் பண்ணி எளிமை ஆளுமை திட்டம், இந்த புக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எளிமை ஆளுமை திட்டம் ஒரு சில ஸ்கீமை ஃபுல்லா இன்டகிரேட் பண்ணி இ கவர்னன்ஸா வந்து மாத்திருக்காங்க. அப்போ அதை பத்தி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. புரியுதா? ஸோ அடுத்தது வாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் ரிலேட்டடா தமிழக அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் 1990ல இருந்து. அப்ப என்னென்ன நலத்திட்டம், அந்த நலத்திட்டத்தோட அப்ஜெக்டிவ்ஸ், அதை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதுல இருக்கக்கூடிய சவால்கள், ஓகே, சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள், இது எல்லாத்தையும் படிக்கிறீங்க. இது மெயின்ஸ் உடைய ஆன்சர் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து பெண் குழந்தை காப்பம், பெண் குழந்தை இந்த பேடி பச்சா பேடி படாவா ஸ்கீம் இருக்கு, புதுமை பெண் திட்டம் இருக்கு, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குள்ள சவால்கள் என்ன, அது எப்படி சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது, இந்த மாதிரி எக்கனாமிக்ல நம்ம வந்து படிப்போம். அதே டாபிக் தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. உமனு, சில்ட்ரன்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர், சீனியர் சிட்டிசன், இதெல்லாம். ஓகே, இது தமிழ்நாடு ரிலேட்டடான டாபிக்ஸ். அப்போ இது எல்லாமே ரிலேட்டட் டு உங்களுக்கு இந்தியன் ஹிஸ்டரி, சாரி இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு பாலிட்டி, அது கூட தமிழ்நாடு எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு நேற்று வந்து ப்ரிலிம்ஸ்ல சொல்லி கொடுத்தேன். அதே டாபிக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை செகண்ட் பார்ட்டை ரீகால் பண்ணிடலாம், என்னெல்லாம் இருக்குன்னு. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பத்தி, முதல்வர் அமைச்சரவை குழுவை பத்தி, அண்ட் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றத்துடைய அமைப்பு, அதோடைய அதிகாரங்கள், செயல்பாடுகளை பத்தி படிக்கிறோம். அண்ட் பஞ்சாயத்தை பத்தி படிக்கிறோம். ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் டேட்டா. அடுத்து தமிழ்நாடுடைய நிர்வாகத்துடைய இயல்பு, பரிணாமம், அதோடைய நிறுவனம் சார்ந்தது, அதோடைய செயல்பாடுகள் சார்ந்து படிக்கிறோம். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஏஓல இருந்து ரெவன்யூ, பிடிஓ, தாசில்தாரு, ஓகே, ஆர்டிஓ, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதுக்கு மேல போனீங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அவங்களுடைய ஃபங்க்ஷன் நீங்க வெப்சைட்ல லைட்டா பாத்தீங்கன்னாலே முடிஞ்சு போச்சு. அடுத்தது வாங்க, இ கவர்னன்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், உமனு, சில்ட்ரன்ஸு, வல்னரபிள் பீப்புள், பாவர்ட்டி ரிடக்ஷனுக்கு, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட், நாள் முதல்வன் ஸ்கீமு, எல்லாத்தையும் இ கவர்னன்ஸ், அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், விவசாயத்துல இ கவர்னன்ஸ், எல்லாத்தையும் படிக்கிறீங்க. 1990க்கு அப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள், அதை வந்து செயல்படுத்துறதுக்கான சவால்கள், ஸோ சமூக பொருளாதார வளர்ச்சியில அதனுடைய பங்கு படிக்கிறீங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான் சிலபஸ். செகண்ட் யூனிட் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளும் சங்ககால இலக்கியங்களும், அதுக்கப்புறம் கீழடி, இந்த மாதிரி அகழ்வாய்வு பார்த்தோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் வார்ல பிரெஞ்சு வார், ஓகே, மைசூர் வார், இதெல்லாம் வந்து பார்த்தோம். அடுத்து சோசியல் ரிஃபார்ம் பார்த்தோம். அடுத்து இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம். அடுத்து இந்தியன் ஹிஸ்டரியில, தமிழ்நாடு ஹிஸ்டரியில வேலூர் கழகம், இந்த ஜிப்பாய் கழகம், இதெல்லாம் வந்து அந்த கழகங்கள் வந்து பார்த்தோம். பாளையக்காரர்கள் புரட்சி, இதெல்லாம். அதே மாதிரி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தோம். நீதி கட்சி, திராவிட கழகம், அது சார்ந்த விஷயங்கள், அதெல்லாம் வந்து பார்த்தோம். அதே மாதிரி முக்கியமான பெரியார், அண்ணா, முக்கியமான கிளர்ச்சியாளர்கள், இதெல்லாம் வந்து பார்த்தோம்.
ஸோ அடுத்து இங்கே செகண்ட் யூனிட்ல பாலிட்டியில நம்ம வந்து பார்த்தது கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் ஓரியன்டா, சிட்டிசன்ஷிப் சார்ந்தது, ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி சார்ந்தது, டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஓரியன்டா. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட், தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓரியன்டா, தமிழ்நாடுடைய பஞ்சாயத்து ஓரியன்டா, பிஏஓல இருந்து சீஃப் செக்ரட்டரி வரைக்கும். அடுத்து இ கவர்னன்ஸ் ஓரியன்டா, அடுத்து வெல்ஃபேர் ஸ்கீம் 1990க்கு அப்புறம் வந்தது. தெளிவா புரிஞ்சிச்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு சிலபஸ் முடிக்கணும். நீங்க ஒத்துழைச்சிங்கன்னா வேகமா முடிச்சிடலாம். 15 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். தெளிவா புரியுதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஆகும் இதை கைப்பட தயவு செய்து எழுதுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. ஏன்னா நான் இதை திரும்ப இழுத்துட்டு போக விரும்பலை. ஸோ அதனால ஒரு 11:30க்குள்ள இதெல்லாம் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? யூடியூப்ல உள்ளவங்களுக்கு தெளிவா கேக்குதா? இப்போ வரைக்கும் படிச்சதை அப்படி ரீகால் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ வரைக்கும் படிச்சதை அப்படி ரீகால் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ வரைக்கும் படிச்ச ரீகால் பண்ணுங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போயிடலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு எடுத்த 5 வீடியோஸை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த 5 வீடியோஸை பார்க்காம இங்க வந்தவங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷனா இருக்கலாம். ஸோ அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்க போறோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்க போறோம். இது வரைக்கும் படிச்சதை ரீகால் பண்ணுங்க வேகமா. ஓகே, அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போட்டுக்கோங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ சிலபஸை நீங்க இந்த சப் டாபிக் எழுதிட்டு ஒரிஜினல் சிலபஸை போய் பாருங்க, அப்போ புரியும். டைரக்டா நான் சொன்னதை வச்சுக்கிட்டு இந்த சிலபஸ் போனீங்கன்னா புரியாது. இங்க நான் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன்ல ஸ்ட்ரக்சரா, அதுக்கப்புறம் போய் பாருங்க, ரொம்ப சூப்பரா புரியும். ஓகே, அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. வளர்ச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் 20 கொஸ்டின். 20 கொஸ்டின். இதை டீகோட் பண்ணிடலாம். இதுல என்னென்னலாம் இருக்குன்னா முக்கிய நபர்கள் அப்படின்னு படிப்போம் ப்ரிலிம்ஸ்ல. இதுல தமிழ்நாட்டின் அறிவியலாளர்களின்
பங்களிப்பு. இப்போ முக்கியமா தமிழ்நாட்டில இருந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில கான்ட்ரிபியூட் பண்ணவங்க யார் யாரு? சர் சி வி ராமன், இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில கான்ட்ரிபியூட் பண்ண தமிழ்நாட்டு நபர்களை பத்தி மெயின்ஸ்ல வந்து கேட்கிறாங்க, குரூப் 2A மெயின்ஸ்ல. அடுத்தது எண்ம கணினி அடிப்படையில். ஓகே, இதுல ஹார்ட்வேர் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ், இன்புட் அவுட்புட் டிவைஸ். இது ஆர்ஆர்பி எஸ்எஸ்சில உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது ப்ரிலிம்ஸ்ல 100 எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க கம்ப்யூட்டர் ஓரியன்டா. ஆனா இந்த சிலபஸை ஹெவியா கொடுத்துருக்காங்க, ரைட்? இது 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் இதுக்கு வந்து படிக்கணும். இது ஒன்றும் இல்லை, டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ இன்புட் 0 1ன்னு கொடுத்தோம்னா அந்த இது மாறும், அந்த தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்புட்ல நம்ம மானிட்டர், மவுஸு, இந்த மாதிரி விஷயங்கள், அவுட்புட்ல டிஸ்பிளே, இதெல்லாம். ஓகே, ஸோ இதை பற்றி ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் வந்து படிக்கணும். அதாவது கம்ப்யூட்டரோட பேசிக் காம்பனன்ட்ஸ் ரிலேட்டடா படிக்கிறோம். இது எம்எஸ் வேர்டு எது வேணாலும் கேட்கலாம், ரைட்? அடுத்தது கம்ப்யூட்டர் டெக்னாலஜில மெமரி சம்பந்தமா ரேமு, ரோமு. ஓகே, ரேமு, ரோமு, பிரோம், இபிரோம், இஇபிரோம் அப்படின்னு ரேமுடைய மெமரியோட டைப்ஸ் இருக்கு, டெம்பரரி மெமரி, இதெல்லாம். அதை பத்தி பேசிக்ஸ் தெரிஞ்சிங்கன்னா போதும். அடுத்து டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ். முன்னாடி காம்பேக்ட் டிஸ்க், சிடி, எஸ்டிடி, ஹெச்டிடி, அதோடைய மெமரி சம்பந்தமா எத்தனை பைட்டு, அந்த இதெல்லாம் வந்து கேபி கன்வென்ஷன், இதெல்லாம் வந்து கேட்பாங்க ஸ்டோரேஜ் சம்பந்தமா. ஓகே, மெமரி சம்பந்தமா கேட்குறாங்க, ஸ்டோரேஜ் சம்பந்தமா. இது எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிறவங்களுக்கு இது லட்டு மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய இருக்கும் மெயின்ஸ்ல. அதுக்கப்புறம் இப்போ கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்ப்யூட்டரை கட்டுப்படுத்துறதுக்கு பக்கத்துல சிபியூன்னு இருக்கும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகே, அது அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், கண்ட்ரோல் யூனிட், கணக்கிடும் கருவி, தர்க்க அலகு. இப்போ அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் 0 1 அந்த இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, டிஜிட்டல் சார்ந்த விஷயங்கள். சிபியு, கண்ட்ரோல் யூனிட், அர்த்தமெட்டிக் யூனிட், கட்டுப்பாடு, கணக்கீடு, தர்க்க அலகு, சிபியு சம்பந்தமா படிக்கிறீங்க. அடுத்தது இப்போ கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதுல என்ன பண்ணுவோம், சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல சாஃப்ட்வேருடைய சிஸ்டங்கள், மென்பொருள் வகைகள், முறைமை மென்பொருள் அண்ட் ஓஎஸ், செயல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சிஸ்டத்துடைய சாஃப்ட்வேர் அண்ட் ஓஎஸ் பத்தி அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ சிஸ்டத்துல இப்போ ஐபோன், இப்போ ஆண்ட்ராய்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு விண்டோ, லினக்ஸ், இந்த மாதிரி சிஸ்டத்துடைய கட்டளைகள், கமாண்ட்ஸ் வந்து இருக்கும். நம்ம விண்டோ என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ அப்போ விண்டோஸ், லினக்ஸை பத்தி பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம முதல்வர் அவருடைய இடத்துல இருந்து எந்த ஸ்கீம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தி இருக்குன்னு மேட்ச் பண்ணுவார். நீங்க பாத்தீங்கன்னா சொல்லும் அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதுக்கு நாம இப்போ நீங்க குரூப் 4 குரூப் 2க்கு போனீங்கன்னா எக்ஸல்ல ஒரு சில டேட்டா சிஸ்டத்துல வந்து டைப் பண்ணி அங்க அரசு சார்ந்த இணையதளத்துல பதிவேற்றம் பண்ணுவீங்க. அந்த டேட்டா பேஸுக்கு உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து தேவைப்படும், ரைட்? அதுல டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தரவுத்தள மேலாண்மை முறைமை அப்படின்னா என்ன, தரவுத்தள உருவாக்கம் அப்படின்னா என்ன. ஸோ இதுல எக்ஸலு, வேர்டு, எக்ஸல் இருக்கு இல்லையா நம்ம சிஸ்டத்துல யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேர்ட் ப்ராசஸ், ஸ்ப்ரெட் ஷீட். அதுல இப்போ கண்ட்ரோல் ஏ எல்லாத்தையும் கிளிக் பண்ண, கண்ட்ரோல் எக்ஸ் எதுக்கு, கண்ட்ரோல் வி எதுக்கு, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ஓரியன்டா கேட்பாங்க. அடுத்து ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர், நீங்க வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், அதில் உள்ள கீவேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர், இப்போ கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர்ல வாட்ஸ்அப் இருக்கு, டெலகிராம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஜூம் இருக்கு, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் ஓரியன்டா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ரௌசர், எல்லாமே கம்ப்யூட்டர் ஓரியன்டா தான். இப்போ கூகுளில் சர்ச் பண்றோம், அந்த உலாவி ப்ரௌசர். இப்போ சீஃப் மினிஸ்டர் சிஎம்க்கு குரூப் 4 இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு இமெயில் அனுப்புறோம். ஓகே, இதுல சென்ட் பண்றது சீஃப் மினிஸ்டர், ரிசீவ் பண்றது சென்டிங், ரிசீவிங் இமெயில், அது சார்ந்தது. இதே மாதிரி டாக்குமெண்ட் ஏதாவது, இப்போ குரூப் 4க்கு ஆன்சர் கீ தப்பு, டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்போ ஒரு கீ சேலஞ்சுனா அதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு நேம் விடுவோம், அதோடைய சார்ந்த விஷயங்கள். ஃபோல்டருக்கு இமேஜ் எப்படி வைப்ப,
அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இது கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ். அடுத்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஓரியன்டா. ஸோ கணினி வலையமைப்பு. ஸோ இப்போ ஒரு 4 சிஸ்டம் இருக்குன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே மாதிரி வைட் ஏரியா நெட்வொர்க், வைஃபை, லைஃபை, இந்த மாதிரி கம்ப்யூட்டருடைய நெட்வொர்க் ஓரியன்டா. டோபாலஜி, கட்டமைப்பு, வகைப்பாடு, ஸ்டார் டோபாலஜி, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இது குரூப் 1 மெயின்ஸ்லயும் கேட்பாங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்ட் கிளாசிபிகேஷன் டோபாலஜி, இது 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மல்டிமீடியா அப்ளிகேஷன், பல் ஊடகம் மற்றும் பயன்பாடு. இப்போ இமேஜ், நீங்க குரூப் 4க்கு அப்ளிகேஷன் இது பண்றீங்க, உங்களோட இமேஜ் சைஸ் வித் இவ்வளவுதான் இருக்கணும், இவ்வளோ கேபிக்குள்ள தான் இருக்குன்னு சொல்ற இல்லையா, அதை பத்தி. இப்போ ஆடியோ, வீடியோ, ஃபைல் டைப். இதுல ஃபைல் டைப்னா ஜேபிஜியா, இப்போ பிடிஎஃப்னா டாட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு ஃபைல். டாக்குமெண்ட்னா டாட் டிஓஎக்ஸ் சம்திங் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபைலுடைய டைப், ஆடியோ, வீடியோ, இதெல்லாம் வந்து படிக்கிறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வலையமைப்பு, பாதுகாப்பு, பயனர் அங்கீகாரம். இது ரிலேட்டட் டு என்னன்னா சைபர் செக்யூரிட்டி. ஓகே, அது ரிலேட்டடா வைரஸ் அட்டாக், இது எல்லாத்தையும் வந்து படிக்கணும். யூசர் அத்தன்டிகேஷன் ரிலேட்டடா இதெல்லாம் வந்து படிக்கிறீங்க. ஓகே, இது 11th 12th புக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கும். நீங்க பொதுவா இங்க படிக்கிறவங்க குரூப் 4 குரூப் 2 படிக்கிறவங்கள இது வரைக்கும் டிஎன்பிசி படிச்சவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு பிளஸ் 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு இது லட்டு தான், ரைட்? ஸோ அதனால இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அப்போ இது எல்லாமே என்னது, கம்ப்யூட்டர் ஓரியன்டட் தான். இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இது ஒரு ஹெவியா உள்ள சிலபஸ். தமிழ்நாடு லெவல்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில முக்கியமான நபர்கள். அடுத்து கம்ப்யூட்டர் ஓரியன்டா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ல வந்து படிக்கிறோம், மெமரி படிக்கிறோம். ஓகே, அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸை பத்தி படிக்கிறோம். அண்ட் சிபியு அதோடைய ஃபங்க்ஷன் அண்ட் சிஸ்டத்துடைய ஓஎஸ், விண்டோஸ், லினக்ஸை பத்தி படிக்கிறோம். அடுத்த அப்ளிகேஷன்ல வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் வந்து படிக்கிறோம். ப்ரௌசரு, மெயிலு, டாக்குமெண்ட் ஷேரிங் இதெல்லாம் வந்து படிக்கிறோம். அண்ட் இமேஜ், மல்டிமீடியா, ஆடியோ, வீடியோ, ஃபைல் டைப்ஸ்லாம் வந்து படிக்கிறோம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க், லேனு, வேனு, இதோடைய கிளாசிபிகேஷன் இதெல்லாம் வந்து படிக்கிறோம். சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து படிக்கிறோம். ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில 20 கொஸ்டின் தான். அந்த 20 கொஸ்டின்ல கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் லார்ஜ் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ், பிசிக்ஸ்ல வந்து படிப்பீங்க. மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல், மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல், இது ரிலேட்டட் டு இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கக்கூடிய ஒரு டிவைஸ் உங்க கார்ல டோல்கேட்ல நிக்காமலே வந்து மூவ் பண்ணிடலாம். அதுல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அலைகள் மூலமா உங்களுக்கு டைரக்டா அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை அது வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஓரியன்டா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல வந்து படிக்கணும். அதே மாதிரி ரோபோட்டிக்ஸோட டைப், அப்ளிகேஷன். ஸோ இதுல புதுசா ஏதாவது ரோபோஸ் வந்து தயாரிச்சிருப்பாங்க, அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சம்பந்தமா எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டா. அடுத்து பயோடெக்னாலஜி ஓரியன்டா. ஓகே, உயர் தொழில் நுட்பம், பயோடெக்னாலஜி ஓரியன்டா. ஓகே, இந்த பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன், அதோடைய கருவிகள். பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன் அது அக்ரிகல்ச்சரா இருக்கலாம். பிடி காட்டன் அது விவசாயம் ஓரியன்டா பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன். இதே மாதிரி பயோடெக்னாலஜியோட விவசாயம், மெடிக்கல், ஓகே, என்வாயர்மெண்ட் பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். அதோடைய அப்ளிகேஷன், அதோடைய டூல்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுல விவசாயம் சம்பந்தமாவே தனியா கொடுத்துட்டாங்க. அதுல தாவர மரபு பொறியியல், பிளான்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம பிடி காட்டன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பிடி கத்தரிக்காய் இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இது வந்து மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள். அப்போ அந்த ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் அதை பத்தி வந்து படிக்கிறீங்க. அதோடைய கான்செப்ட் வந்து படிக்கிறீங்க. மரபணு மாற்று தாவரங்கள் வந்து படிக்கிறீங்க. அதுல ஈட்டபிள் உண்ணக்கூடிய தாவரங்களை வந்து படிக்கிறீங்க. இதே மாதிரி கோல்டன் ரைஸ். ஸோ இப்போ டயபெட்டிக் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால கோல்டன் ரைஸ், பிடி காட்டன் இதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பயோடெக்னாலஜி ஓரியன்டா அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன். அதுல மரபணு பொறியியல் துறையை பத்தி படிக்கிறீங்க. மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை படிக்கிறீங்க. உண்ணக்கூடிய தாவரங்கள், தடுப்பூசிகள் இருக்காங்க, அது மெடிக்கல்னு எடுத்துக்கலாம், தாவரங்கள்னு எடுத்துக்கலாம். பிடி காட்டன், கோல்டன் ரைஸ் வந்து எடுத்துக்கிறீங்க. இதே மாதிரி இந்த மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட் செக்யூரிட்டியில உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் இதனால எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டி வந்து இருக்கு. மரபணு மாற்று தாவரங்களுடைய சமூகத்திலும் சூழலிலும் ஏற்படக்கூடிய தாக்கம்.
இப்போ மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள்னால நிலத்துடைய தன்மை இழக்கும், நோய்களை வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது சார்ந்த விஷயங்களை வந்து படிக்கணும். இதே மாதிரி இந்த உயர் தொழில்நுட்பம் மூலமா எப்படி பயிர்களை இப்போ கரும்பு பயிர்றதுக்கு என்னென்ன டெக்னாலஜி இரிகேஷன் கம்மியான தண்ணியை யூஸ் பண்ணி நிறைய கரும்பு உற்பத்தி பண்ணலாம் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி, அதெல்லாம் வந்து படிக்கணும். இதே மாதிரி ஃபாரஸ்ட்ரி ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலையிலையும் காடுகள் வனவியல் வளர்ப்புலையும் பயோடெக்னாலஜி எப்படிலாம் இருக்கு. அப்போ பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபாரஸ்ட்ரி ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை இதோட அப்ளிகேஷனை படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி மெடிக்கல்ல ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எவனாவது யாரையாவது கொலை பண்ணிட்டான், ஸோ அதை வந்து டிஎன்ஏ கைரேக உத்தியல் மூலமா கண்டுபிடிப்பாங்க மெடிக்கல்ல பயோடெக்னாலஜி. அப்போ குரூப் 2 மெயின்ஸ்ல 2A மெயின்ஸ்ல பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் அக்ரிகல்ச்சர் மெடிக்கல் ஓரியண்டா கேட்குறாங்க. அடுத்தது வாங்க நானோ டெக்னாலஜி. ஸோ மீதுன் தொழில்நுட்பம் அதனுடைய பயன்பாடு நோட் பண்ணிக்கோங்க. மீதுன் தொழில்நுட்பம் அதனுடைய பயன்பாடு, நானோ டெக்னாலஜி அதோடைய பயன்பாடு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேஸ்ல வானவியல்ல நம்ம என்ன படிப்போம்? ஸோ ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இப்போ வந்து இந்தியா வந்து IRNSS வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கும். ஸோ அதோடைய அப்ளிகேஷன் ஓகே ககன்யான் இந்த மாதிரி ஜிபிஎஸ் ஓரியன்டான அதனுடைய பயன்பாடு, அக்ரிகல்ச்சர்ல எப்படி பயன்படுது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல எப்படி பயன்படுது, ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இது வந்து படிக்கிறீங்க. ஸோ அடுத்தது நியூக்ளியர் அணுக்கருவியல். இது வந்து நீங்க எதுல எடுத்துக்கலாம்னா ரிலேட்டட் டு பிசிக்ஸ்லயும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுல அணுவும் அணுக்கரு இயற்பியலும் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் எனர்ஜியோட அப்ளிகேஷன். இப்போ நியூக்ளியர் எனர்ஜி உங்களுக்கு பொல்யூஷன் 2070க்குள்ள நாம வந்து கரிமமில வாயு உமிழக்கூடியதை ஈக்குவல் 0 எமிஷன் வந்து கொண்டு வர போறோம் 2070க்குள்ள. இப்போ நிறைய நம்ம வந்து நியூக்ளியர் ரியாக்டர் வந்து பயன்படுத்தணும்னா பொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும், செலவு வந்து கம்மி, லாங் டேர்ம் யூசேஜ் வந்து இருக்கு. இந்த மாதிரி நிறைய பயன்பாடுகள் வந்து உண்டு. ஸோ அதே மாதிரி 2030க்குள்ள நம்முடைய மின்சார பயன்பாடு டபுளா வந்து மாறலாம். அப்போ இப்பவே நாம நிறைய மின்சார உற்பத்திக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புவதில் முதற்கொண்டு விவசாயத்துக்கு மின்சாரம் கொடுக்கறது முதற்கொண்டு அணுக்கருவியல் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. அதோடைய அப்ளிகேஷன் எல்லாம் படிக்கிறீங்க. அடுத்தது வாங்க கெமிஸ்ட்ரியில. அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்னெல்லாம் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஓரியன்டா, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி. அதுல அதோடைய அப்ளிகேஷன் டூல்ஸு, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், கிராப்பிங் பேட்டர்ன், பிடி காட்டன், கோல்டன் ரைஸு, விவசாயம் ஓரியன்டா. அடுத்து நானோ டெக்னாலஜி ஓரியன்டா படிக்கிறோம். அடுத்து ஸ்பேஸ் ஓரியன்டா, ஜிபிஎஸ் ஓரியன்டா படிக்கிறோம். அண்ட் நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் எனர்ஜியோட அப்ளிகேஷன். இது வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முடிச்சு 20 கொஸ்டின் தான், ஆனால் சிலபஸ் ஹெவி. ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் செல் பேட்டரிஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில இதுக்குள்ளவே கெமிஸ்ட்ரியில எலக்ட்ரோ கெமிக்கல் செல் மின்கலம், அந்த லித்தியம் பேட்டரி இதெல்லாம் வந்து படிக்கணும். மின் வேதிய கலங்கள், மின்கலங்கள் இது செப்பரேட்டா படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்னு ப்ரிலிம்ஸ்ல படிப்போம். அதே தான் இங்கேயும் வாயு எரிபொருள், எல்பிஜி, பலபடி சேர்மங்கள் இது வந்து பிளாஸ்டிக்ல படிக்கணும். நைலான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது செப்பரேட்டா எடுத்துக்கோங்க. பாலிமர், பலபடி சேர்மங்கள் இது ப்ரிலிம்ஸ்ல நம்ம வந்து பாலிமர் வந்து படிப்போம். மெயின்ஸ்ல இதை வந்து செப்பரேட்டா எடுத்துக்கோங்க. பெட்ரோலியம் ப்ராடக்ட் பிளஸ் பாலிமர்ஸ் இது கெமிஸ்ட்ரியில படிக்கக்கூடியது. அடுத்து பயோடெக்னாலஜில பாருங்க ப்ரிலிம்ஸ்ல ஊட்டச்சத்து, நலவாழ்வு, சுகாதாரம் வந்து படிப்போம். இங்க கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் பயோடெக்னாலஜில. அடுத்து நோய்கள்ல என்னெல்லாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாலிமரேஸ் சங்கிலி தொடர் வினை என்சைம்ஸ், பாலிமரேஸ் சங்கிலி ரியாக்ஷன்ஸ், பாலிமரேஸ் சங்கிலி ரியாக்ஷன் பிசிஆர் இது வந்து படிச்சிருக்காங்க. அடுத்து எலிசா டெஸ்ட், நோய்களை கண்டறியக்கூடிய எலிசா டெஸ்ட், என்சைம் இணைக்கப்பட்ட இம்யூனோ ஷார்பன்ட்
அப்படிங்கக்கூடிய நோய்களை கண்டறியக்கூடிய சோதனை எலிசா டெஸ்டும் பிசிஆர் டெஸ்ட் இதை வந்து படிக்கிறீங்க. அடுத்து தடுப்பூசியோட வகைகள், அடுத்து ஹியூமனுக்கு போடக்கூடிய தடுப்பூசியோட அட்டவணை, இது எல்லாமே நோய்கள், அதுக்கான மருந்துகள் பிரிலிம்ஸ்ல படிப்போம். அதான் அடுத்தது. இப்போ இனப்பெருக்கம், விலங்குகளுக்கான இனப்பெருக்கம், தாவரங்களுக்கான இனப்பெருக்கம், மனிதருக்கான இனப்பெருக்கம் வந்து படிப்போம். அதே தான் இங்கேயும். ஸோ இதுல ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ்ல மேம்படுத்தப்பட்ட இனப்பெருக்கம், அதுல ஐஇவிஎஃப், ஓகே, செயற்கை சோதனை முறையில கருவுறுதல், அந்த முறை, செயற்கை கருவுட்டல் அண்ட் டெஸ்ட் டியூப் பேபி, இதோட கான்செப்ட் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். இதோட கான்செப்ட் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். ஓகேவா? இது முடிஞ்சிச்சு. இது எல்லாருக்கும் புரியுதா? புரிஞ்சுதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அப்போ ஓவராலா நான் ஒரு ரீகால் விடுதேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில 20 கொஸ்டின் தான். வளர்ச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், இதுல கம்ப்யூட்டர் ஓரியன்டா, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், மெமரி, ஸ்டோரேஜ், நெட்வொர்க் சம்பந்தமா கேட்குறாங்க ஒன்று. அடுத்து பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜியோட அப்ளிகேஷன், அது பயோடெக்னாலஜில பிடி காட்டன், இதெல்லாம் கோல்டன் ரைஸ், இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அடுத்தது ஸ்பேஸ் ஓரியன்டா, ரோபோட்டிக்ஸ், ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர், அதோடைய அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா கேட்குறாங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ், பேட்டரிஸ் சம்பந்தமா, பிளஸ் நேச்சுரல் பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஓரியன்டா, எல்பிஜி கேஸஸ் சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்குறாங்க. பிளாஸ்டிக்ல பாலிமர்ஸ் ஓரியன்டா கேட்குறாங்க. பயோடெக்னாலஜில விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் ஓரியன்டா, நோய்கள் சம்பந்தமா பிசிஆர் அண்ட் எலிசா டெஸ்ட், 2 டெஸ்ட், வேக்சின்ஸ் டைப்ஸ், அண்ட் பயோடெக்னாலஜில ரீப்ரொடக்டிவ்ஸ், கருவுறுதல ஐஇஎஃப், டெஸ்ட் டியூப் பேபி, இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. இவ்வளோதான் சிலபஸ். நீங்க இந்த டாபிக்கை விட்டு வெளியே போக வேண்டாம். 2 ஜிகே புக்லையும் ஓல்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து பிடிச்சிடலாம். இப்போ நாம தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி, தமிழ்நாடு வரலாறு 30 கொஸ்டின், இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு பாலிட்டி 45 கொஸ்டின், அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 20 கொஸ்டின். மீதி 2 டாபிக்கும் ஒரு 20 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா முடிச்சிடலாம். ரெடி அப்படின்னா ஆறுன்னு டைப் பண்ணுங்க. ரெடி அப்படின்னா ஆறுன்னு டைப் பண்ணுங்க. தற்போது தமிழ்நாடு வரலாறு, இந்திய புவியியல், சுற்றுச்சூழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தெளிவா புரியுதா? ஓகே. ஸோ அடுத்த டாபிக் நாம எங்க போறோம் அப்படின்னா, அகெயின் ஒரிஜினல் சிலபஸ். ஸோ ஒரிஜினல் சிலபஸ்ல உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள். இப்போ நீங்க பாருங்க, அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் கொஞ்சம் ஃபில்டர் ஆகும். அதனாலதான் நான் வந்து டீகோடிங் பண்றதுக்கு மெயின் ரீசன் இதுதான். சிலபஸை நீங்க வந்து பக்காவா என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது வாங்க. ஸோ இப்போ பார்க்கக்கூடியது தமிழ்நாடு பொருளாதாரம், சமூக பிரச்சனைகள். இங்க தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்னு இருந்தாலும் இது இந்திய பொருளாதாரமும் வரும், தமிழ்நாடு பொருளாதாரம் வரும், ஜாகிரபியும் வரும், ரைட்? அடுத்து 4வது யூனிட் 30 கொஸ்டின். 4வது யூனிட் 30 கொஸ்டின். இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழ்நாடு பொருளாதாரம் போட்டுக்கோங்க. தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம். இதுல தமிழ்நாடு பொருளாதாரத்தின் தன்மைகள் இப்ப 2030ல நாம எந்த லெவலுக்கு ரீச் பண்ண போறோம், ஓகே? ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், 2030ல நாம எவ்வளவு ரீச் பண்ண போறோம், நம்முடைய பொருளாதாரம் இப்போ நம்ம கூட எவ்வளோ 4.57% வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம், தனிநபர் வருமானம் நம்ம நேஷனல் அவரேஜோட கூட இந்தியாவிலே முதல் அதிகபட்ச தனிநபர் வருமானமா நம்ம உயர போறோம். ஸோ அதுக்கான விஷயங்கள், அது சார்ந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்துடைய தன்மைகள். அடுத்து தமிழ்நாடுடைய
பொது நிதி, இந்திய லெவல்ல பொது நிதி, பட்ஜெட் இதெல்லாம் வந்து படிப்போம். இது தமிழ்நாடு ஓரியன்டா மாநில நிதிநிலை அறிக்கை, விவசாயத்துக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கை. அதுக்கப்புறம் வருவாய் எப்படி வருது, செலவு எப்படி போகுது, பட்ஜெட் தான். அரசுக்கு வரக்கூடிய வருவாய், ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் வந்து படிக்கணும். மாநில அரசுக்கு வரக்கூடிய வருவாயுடைய வருகை, இன்கம் உடைய வருவாய், செலவு, டாக்ஸ் சிஸ்டம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இதுல நீங்க வந்து படிக்கணும். ஓகே, ஸோ இது இந்தியன் எக்கனாமில. அடுத்தது இந்திய லெவல்ல நேஷனல் இன்கம் அப்படின்னு ஒரு தேசிய லெவல்ல பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் இதெல்லாம் வந்து படிப்போம். அதுல நேஷனல் இன்கம் பேஸ் பண்ணி எப்படி growth இருக்கு, டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். இதே மாதிரி மாநிலங்கள் லெவல்ல மாநில பொருளாதார வளர்ச்சி, மாநில பொருளாதார வளர்ச்சி வந்து படிக்கிறோம். அடுத்தது விவசாயம் சம்பந்தமா, விவசாயம் சம்பந்தமா தமிழ்நாடு லெவல்ல இதுல தமிழ்நாட்டுடைய முக்கிய பயிர்கள், தமிழ்நாடுடைய முக்கிய ஃபுட் கிரெயின்ஸ், உணவு தானியங்கள், தமிழ்நாடுடைய பணப்பயிர்கள், இது தமிழ்நாடுடைய வேளாண்மை ஓரியன்டா பயிர்களை தனித்தனியா வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இயற்கை வேளாண்மை, பிற வேளாண்மை, கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஸோ வேளாண்மையோட டைப்ஸ், பட்ஜெட்டு இதெல்லாம் நீங்க வந்து படிக்கணும் இந்த டாபிக்ல. அடுத்து ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், விவசாய பொருட்களை கொண்டு போகக்கூடிய அமைப்புகள், உழவர் சந்தை இதெல்லாமே வரும். விவசாய உற்பத்தியாளர் அமைப்பை பத்தி படிக்கிறீங்க. இப்போ பொருளை நாம வந்து பொருளை உற்பத்தி பண்ணியாச்சு. உற்பத்தி பண்ண பொருளை என்ன பண்ணணும், மார்க்கெட்ல விற்கணும். உழவர் சந்தை மூலமா விற்கிறோம் இல்லையா, அதுல மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மத்திய அரசு கொடுக்கும், அது குறைஞ்சபட்ச ஆதரவு விலை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்து அதை வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அப்போ வேளாண் சந்தையிடுதல், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன. இப்போ அக்ரிநெட்னு சொன்னேன் இல்லையா, அது மூலமா விவசாயிகளுக்கு எஸ்எம்எஸ் போகும், எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளவு ரேட்டு, அது எல்லாத்தையும் படிக்கிறோம். இணையதள சந்தை, தமிழ்நாடு ஓரியன்டா இணையதள விவசாய ஓரியன்டா விஷயங்களை வந்து படிக்கிறோம். அடுத்து விவசாயம் ஓரியன்டா பட்ஜெட், வரவு செலவு திட்டம், அதோடைய தன்மைகளை வந்து படிக்கிறோம். அப்ப இருக்கையில வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா எதுக்கு இருக்கு, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சருக்கு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுடைய அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தாச்சு, பட்ஜெட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் போகக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஹெல்த், தமிழ்நாட்டுடைய நலவாழ்வு. இதுல முக்கிய புள்ளி விவரங்கள், அண்மை கால நலவாழ்வு திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்பும் 48 மணி நேரம், இந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்கு இல்லையா, முதல்வருடைய காப்பீடு திட்டம், இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய ஹெல்த் ஓரியன்டா படிக்கிறீங்க. அடுத்து கல்வி ஓரியன்டா, கல்வியில அறிவின்மை, இல்லிட்ரசி சார்ந்த விஷயங்கள், பள்ளியில கல்லூரியில மாணவர்களுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம், அதுல தமிழ்நாடுடைய ரேங்க், கான்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து பக்காவா என்ன பண்ணணும், படிக்கணும். அப்போ எஜுகேஷன் ஓரியன்டா பிளஸ் ரீசன்ட் டேட்டா, நிதி ஆயோக் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதுல தமிழ்நாடு சிறந்து விளங்கும், அது எல்லாத்தையும் நீங்க வந்து படிக்கணும். அப்போ எஜுகேஷன்ல கல்வி அறிவின்மை, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பிளஸ் ரீசன்ட் டேட்டா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், காலை உணவு திட்டம், ஓகே, மாணவர்களுக்கான புதுமை பெண் திட்டம், இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கான திட்டங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து படிக்கிறோம். கல்விக்கான திட்டங்களை வந்து படிக்கிறீங்க. கல்வி எப்படி சமூக வளர்ச்சிக்கு இடையான தொடர்பு, இது ரிலேட்டட் டு ஸ்கீம் தான். அப்போ எஜுகேஷன் ஹெல்த் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ். அடுத்தது பெண்கள், ஸோ பெண்கள் சார்ந்த அதிகாரம் அளிக்கிறது. ஸோ இந்த அதிகாரம் அளித்ததுல செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, பெண்கள் சார்ந்து அதிகாரம் அளித்தல், அது ரிலேட்டடான ஸ்கீமு, பிளஸ் பெண்கள் ரிலேட்டடா சுய உதவி குழுக்கள், அது எப்போ வந்து பேங்கோட இன்டர்லிங்க் பண்ணாங்க, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் படிக்கிறீங்க. அடுத்து நீங்க ப்ரிலிம்ஸ்ல இது டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க, இது ரிலேட்டடா ஆக்ட் வந்து கேட்பாங்க. இதுல குடும்ப வன்முறை, வரதட்சணை பிரச்சனை, பாலியல் தாக்கு, சட்டங்கள், விழிப்புணர்வு திட்டங்கள், ஓகே, டவுரி,
டொமஸ்டிக் வயலேஷன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க வந்து படிக்கணும். பெண்கள் சம்பந்தமா. அடுத்து குழந்தைகள் சம்பந்தமா சைல்ட் லேபர், அது ரிலேட்டட் ஆக்ட் எல்லாத்தையும் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது விளிம்பு நிலை மக்கள், மார்ஜினல் குரூப்ஸ், வல்னரபிள் பீப்புள் ரிலேட்டடான திட்டங்கள். இதுல தாழ்த்தப்பட்டவர், பழங்குடியினர், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், சிறுபான்மையர், இவங்களுக்கான நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத படிச்சுக்கணும். இது வல்னரபிள் ஸ்கீம் ஓரியன்டா. அடுத்து பாவர்ட்டி, வறுமை. வறுமை சார்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யக்கூடிய மிக முக்கியமான திட்டங்கள், வறுமை ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யக்கூடிய திட்டங்கள். அடுத்து ப்ரிலிம்ஸ்ல வேலை வாய்ப்பு படிப்போம். அதே தான் இங்கேயும். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன, அன்எம்ப்ளாய்மெண்டோடைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் என்ன, வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் சார்ந்த விஷயங்களை படிக்கிறீங்க. அடுத்து சர்வீஸ் செக்டார், இண்டஸ்ட்ரி, தொழில்கள். இப்போ பப்ளிக் செக்டார் யூனிட், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு, இது எல்லாத்தையும் தொழில்துறை சார்ந்து நாம் வந்து படிக்கிறோம். இப்போ ரீசெண்டாக ஏதாவது மீட்டிங் நடக்குது, தொழில் முதலீட்டார் மாநாடு நடக்குதுன்னா அதையும் என்ன பண்ணிடணும், இதோட சேர்த்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். அப்போ எக்கனாமியில இப்போ ஓவராலா பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு எக்கனாமி, ஸ்டேட் பட்ஜெட், ஓகே. அடுத்து தமிழ்நாடுடைய எக்கனாமிக் growth, வளர்ச்சி சார்ந்தது, விவசாயத்துல விவசாய வகை, பயிர்களுடைய வகை, அண்ட் அதை விவசாய பொருளை சந்தைப்படுத்துறது, விற்கிறது, இதெல்லாம். அடுத்து ஹெல்த் ரிலேட்டடா ஸ்கீம்ஸ், கல்வி ரிலேட்டடா சேர்க்கை வீதம், ரீசன்ட் ரிப்போர்ட்டு, ஸ்கீம்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் பெண்கள் ரிலேட்டடா ஸ்கீம்ஸ் லைக் எம்பவர்மெண்ட், வைலேஷன்ஸ், டொமஸ்டிக் டவுரி, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அது ரிலேட்டடா லா அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப். அண்ட் சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடா சைல்ட் லேபர் பிரச்சனை, வல்னரபிள் ரிலேட்டடா ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபல்ஸ், முதியோர்கள், எல்டர் பீப்புள்ஸ், மாற்றுத்திறனாளிகள், டிரான்ஸ்ஜெண்டர், ரிலீஜியஸ் மைனாரிட்டி, அவங்களுடைய ஸ்கீமு, பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், அதோடைய டைப்ஸ், அது ரிலேட்டட் இஷ்யூஸ், அண்ட் இண்டஸ்ட்ரி, ஓவராலாக கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடியது ஒரு டாபிக். அதே 4th யூனிட்ல ஆல்ரெடி இந்தியன் எக்கனாமி பார்த்தோம். இங்க பாப்புலேஷனை நீங்க எக்கனாமி கீழே எடுக்காம தமிழ்நாடு ஜாகிரபி கீழே எடுங்க. இதுல மக்கள் தொகை ஓரியன்டா மக்கள் தொகையுடைய வளர்ச்சி விகிதம், பாலின விகிதம், டென்சிட்டி, growth, செக்ஸ் ரேஷியோ, டென்சிட்டி, பாப்புலேஷன் ஓரியன்டா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மக்கள் தொகை பெருக்கத்திற்கான காரணம் என்ன, மைக்ரேஷன் என்ன, ஓகே. டென்சிட்டி, செக்ஷுவல் ரேஷியோ, 2021 11 பாப்புலேஷன், அது கூட மைக்ரேஷன் சார்ந்தது, மக்கள் தொகை பெருக்கிறதுக்கான காரணம். இப்போ மக்கள் தொகை பெருகுதுன்னா அதை கட்டுப்படுத்தணும். அதுக்கு முக்கியமானது பாப்புலேஷன் கண்ட்ரோல் திட்டங்கள், அதுல குடும்ப கட்டுப்பாடு, அந்த திட்டம், அதனுடைய சாதனைகள், இதெல்லாம் படிக்கிறீங்க. இவ்வளவுதான். அப்போ இந்த யூனிட்ல 30 மார்க்ல ரிலேட்டட் டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அக்ரிகல்ச்சர், ஹெல்த், எஜுகேஷன், வல்னரபிள் பீப்புள் ஸ்கீமு, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி, அகைன் பாப்புலேஷன். புரியுதா? இவ்வளவுதான் டாபிக். இது நல்லா புரியுதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இன்னும் பாதி பேர் போயிட்டாங்க. இது தெளிவா புரியுதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு சாப்டர் இருக்கு, முடிச்சிடலாம். எல்லாம் இருப்பீங்களா? போயிட்டே இருப்பீங்களா? போறவங்க போட்டோம், பிரச்சனையே கிடையாது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஓகே. நிறைய பேர் யூடியூப்லயும் பாக்குறாங்க நினைக்கிறேன். ஓகே, அடுத்த சாப்டர் போயிடலாம். யூடியூப்ல உள்ளவங்க கவனிக்கிறீங்களா? தெளிவா புரியுதா? கடைசி சாப்டர் நம்ம வந்தாச்சு. ஓகே, ஒருத்தங்க இருந்தாலும் போதும். கடைசி சாப்டர். இப்ப அடுத்த யூனிட் நம்பர் 5, ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, என்வாயர்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். தமிழ்நாட்டு புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை. 15 கேள்வி நோட் பண்ணிக்கோங்க. போயிடலாமா? ஓகே. இதுல
நாம என்ன பண்றோம்னா இந்தியன் ஜியாகிரபி, தமிழ்நாடு ஜியாகிரபி, சுற்றுச்சூழல் இந்த மாதிரி பிரிக்கிறோம். இதுல இந்தியன் ஜியாகிரபில என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாபிக் தமிழ்நாடு புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர், பேரிடர் மேலாண்மை இருந்தாலும் இது ஃபர்ஸ்ட் டாபிக் காலநிலை, வெப்பநிலை, மழைப்பொழிவு, பருவமழை. இது ரிலேட்டட் டு கிளைமேட். இது இந்திய லெவல்லையும் படிக்கிறீங்க, தமிழ்நாட்டு லெவல்லையும் படிக்கிறீங்க. ஓகே, கிளைமேட், டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், மான்சூன். ஓகேவா? அடுத்தது சாயில், மண்ணுடைய வகை, பரவல். வேகமா எழுதுங்க, மண் வகை பரவல் அப்படின்னு போட்டு எழுதுங்க. மண்ணுடைய வகை பரவல். அடுத்தது முக்கியமான ஆறுகள். இந்திய லெவல்ல பிரம்மபுத்திரா, இண்டஸ் ரிவர், இதே மாதிரி தமிழ்நாட்டில் தாமிரபரணி, வைகை, இது எல்லா ஆறையும் நீங்க படிக்கணும், முதன்மையான ஆறுகள். அடுத்து வளங்கள், வள ஆதாரங்கள்ல நாம என்ன படிக்கணும்னா நிலக்கரியும் படிக்கணும், பெட்ரோலையும் படிக்கணும். ஆற்றல் வளங்கள்ல கோல் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட் படிக்கணும். அடுத்து கனிம வளங்கள்ல அது எப்படிலாம் பரவி இருக்கு, அதுல இரும்பு, பாக்சைட், தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான மினரல்ஸ், பழனி மலையில என்ன கிடைக்குது, இந்த மாதிரி மினரல்ஸ். அப்போ கோல், பெட்ரோலியம், அயானு, பாக்சைட்ஸு, தமிழ்நாட்டுடைய இந்த ஜியாகிரபி புக்கு 10th புக்கு படிச்சிங்கனாலே போதும். அடுத்தது தொழிற்சாலைகள். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அது சோட்டா நாக்பூர், பிளாட்டியூ, இதெல்லாம் இரும்பு, எஃகு, டெக்ஸ்டைல், நூற்பாலைகள், காட்டன் இண்டஸ்ட்ரி, சூரத்து. ஓகே, பருத்தி தொழிற்சாலைகள், சிமெண்ட் உற்பத்தி, மேக் இன் இந்தியா சிமெண்ட் படிக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு சிமெண்ட் வந்து படிக்கிறோம். அடுத்து ஆட்டோமொபைல், தானியங்கி வாயகம், சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு அழைக்கிறோம், அது சார்ந்தது. கரும்பு உற்பத்தியில இந்தியாவோட லெவல், பிரேசிலோட லெவல், தமிழ்நாட்டிலோட லெவல், தமிழ்நாட்டில் எங்க கரும்பு அருமை அதிகமாக உற்பத்தி ஆகுது, இதெல்லாம் ரைட். அப்ப இரும்பு, எஃகு, நூற்பாலை, பருத்தி, சிமெண்ட், தானியங்கி அண்ட் கரும்பு, இதெல்லாம் வந்து படிக்கிறீங்க. ஓகே, அப்போ ரிசோர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஓரியன்டா. அடுத்தது டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்ல நேஷனல் ஹைவே மாதிரி ஸ்டேட் ஹைவே, சாலை, ரயில்வே, இரும்பு பாதை, மெட்ரோ, இதெல்லாம் பத்தி. அண்ட் வான்வெளி சார்ந்தது கடல் இம்பார்ட்டன்ட் போர்ட், இது இந்திய லெவல்லையும் தமிழ்நாட்டு லெவல்லையும் படிக்கணும். அதுக்கப்புறம் மேப்ல அமைவிடம், நிர்வாக பிரிவு, ரிலீஃப் ஃபீச்சர், நிலப்பரப்பின் அம்சங்கள். இப்ப தமிழ்நாடு கோஸ்டல் ஸ்டேட்ல இருக்கு, அதுல என்ன மாதிரி விஷயங்கள், மீன் உற்பத்தி எப்படி இருக்கு, ஓகே, இது சார்ந்தது. நிர்வாக பிரிவு சார்ந்த லொகேஷன்ஸ், ஆந்திராவில் எத்தனை நிர்வாக பிரிவு இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எத்தனை நிர்வாகம் சம்பந்தமா கேபிட்டல் இருக்கு, அதை பத்தி. அவ்வளவுதான். இது உங்களுக்கு ஜியாகிரபி ஓரியன்டா. அப்ப இந்தியன் ஜியாகிரபில கிளைமேட் ஓரியன்டா, சாயில் ஓரியன்டா. அகைன் மேல வந்து அந்த யூனிட்ல என்ன பார்த்தோம், பாப்புலேஷன் ஓரியன்டா, அதையும் சேர்த்துக்கோங்க. ரிவர் ஓரியன்டா அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஓரியன்டா. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரோடு, ரயில்வே, ஏர்போர்ட், போர்ட் படிச்சதுதான். அடுத்து லொகேஷன் சார்ந்த விஷயங்கள். அடுத்தது சுற்றுச்சூழல் போட்டுக்கோங்க. சுற்றுச்சூழல், இதுக்குள்ளவே கடைசி யூனிட்ல சுற்றுச்சூழல். இதுல முழுக்க பயோடைவர்சிட்டியை பத்தினது. பயோடைவர்சிட்டியோட பாதுகாப்பு வரையறை, கன்சர்வேஷன் டெஃபனிஷன்ஸ். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குன்னா காட்கில் கமிட்டி பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் சம்பந்தமா கொடுத்துருந்தாங்க, அதை பத்தி படிக்கணும். அதாவது பயோடைவர்சிட்டினா என்ன, பயோடைவர்சிட்டி சார்ந்து. அடுத்து பயோடைவர்சிட்டியோட மரபியல், இனங்கள், சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, ஜெனட்டிக், ஸ்பீசிஸ் அண்ட் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டியோட வகை. அடுத்து பயோடைவர்சிட்டியோட மதிப்பு, மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவிலே அதிகமான பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடியது, அதை பத்தி படிக்கிறீங்க. அடுத்தது பயோடைவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பாதிப்புகள் இந்தியாவில் வந்திருக்கு. அதோடைய வாழ்விடங்கள், ஹேபிட்டட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கட்டிடங்கள் கட்டுறது, சாலை அமைக்கிறது, ஸோ அதோடைய வாழிடங்கள் அழிக்கப்படுறது, ஆக்கிரமிப்பு சம்பந்தமா இருக்கிறதுனால இன்வாசிவ் ஸ்பேசிஸ். இப்போ நீலகிரியில வெளிநாட்டில இருந்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் நட்டதுனால அங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் ஸ்பீசிஸ் பாதிக்கப்படுது, அந்த ஆக்கிரமிப்பு இனங்களை பத்தி. ஓகே, முக்கியமா இப்போ இது இருக்கு இல்லையா, அந்த முள்ளு, ஓகே,
அதை வெட்டுறதுக்கு கோர்ட்டே ஆர்டர் பண்ணுச்சு, அது சார்ந்தது. அடுத்து மானுடவியல் நடவடிக்கை, ஸோ அது சார்ந்தது. யுனெஸ்கோ இந்த இது பயோடைவர்சிட்டி இருந்தா இன்டர்நேஷனல் லெவல்ல மிக முக்கியமான பயோடைவர்சிட்டி கன்வென்ஷன் சார்ந்த அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி படிக்கணும். அடுத்து இனங்கள் அழிவின் காரணங்கள் மற்றும் விளைவுகள், என்னென்ன ஸ்பீசிஸ் IUCN லிஸ்ட்னு சொல்லுவோம், பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் சார்பில் லிஸ்ட் வெளியிடுவாங்க, சிவப்பு பட்டியல், அதுல நீலகிரி வரையாடு என்ன லிஸ்ட் இதெல்லாம். அடுத்து பயோடைவர்சிட்டி கன்வென்ஷன்ல இப்போ ஒரு உயிரி இருக்கு, அதை இருப்பிடத்திலேயே வச்சு பாதுகாக்கிறது இன்சிட்டு கன்வென்ஷன் சொல்லுவோம், அந்த இருப்பிடத்துல வச்சே பாதுகாக்கிறது. அந்த உயிரிய இப்போ பார்க்கு, வண்டலூர் பார்க்ல ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு கரடியை கொண்டு வந்து பாதுகாக்கிறோம்னா அது எக்ஸிட்டு. காட்டுல இருக்கிறத வெளியில கொண்டு வந்து பாதுகாக்கிறது இருப்பிடம் சாராத பல்லுயிர் பாதுகாப்பு. அப்போ பல்லுயிர் பாதுகாப்பு ஓரியன்டா எனது கன்சர்வேஷன் சம்பந்தமா அதோடைய டைப்ஸ், அதோடைய பாதிப்புகள். ஓகே, ஸோ அதே மாதிரி IUCN லிஸ்ட் அண்ட் இன்சிட்டு எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஓகே, அதுக்கான யுத்திகள் எல்லாம் படிக்கணும் கன்சர்வேஷன் சம்பந்தமா. ஸோ இது வந்து ரிலேட்டட் டு பயோடைவர்சிட்டி. ஸோ இதே மாதிரி பயோடைவர்சிட்டியில இந்திய லெவல்ல ஸ்டேட் பயோடைவர்சிட்டி ஆக்ஷன், இப்போ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, இப்போ கடல் பசு பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில கடல் பசு பாதுகாப்பு திட்டம், நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டம். ஸோ இது எல்லாத்தையும் பயோடைவர்சிட்டி ஓரியன்டான ஸ்கீம்ஸ், ஆக்ட் இதெல்லாம் வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வனவிலங்கு பறவைகள் சரணாலயம். இப்போ தமிழ்நாட்டு லெவல்ல என்னென்ன சரணாலயங்கள் இருக்கு, ஓகே, பறவைகள் சரணாலயம் இருக்கு, எந்தெந்த இடத்துல, கூடங்குளம், என்னென்ன சரணாலயம், இது எல்லாத்தையும் நீங்க வந்து பறவைகள் சரணாலயம் அதோடைய லிஸ்ட், முண்டந்துறை, இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்து காடுகள் சம்பந்தமா, காடுகளுடைய வகை, பரவல், வனப்பொருட்கள். வனப்பொருட்கள்னா இப்போ ஃபாரஸ்ட் ப்ராடக்ட், ட்ரைபல் பீப்புள் தயாரிக்கிறத மக்கள்கிட்ட வந்து விற்பாங்க, அதோடைய விஷயங்கள். பிளஸ் இப்போ ரீசெண்டாக ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் வெளியிடுவாங்க 2 வருஷத்துக்கு ஒருக்கா, அதுல தமிழ்நாட்டு லெவல்ல இந்திய லெவல்ல அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய மரங்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் பேரிடர் மேலாண்மை. பேரிடர் மேலாண்மை, பேரிடர் மேலாண்மை நிகழ்வுகளின் மேலோட்ட பார்வை, தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய இயற்கை பேரவைகள். அடுத்து மானிடவியல், ஒன்றும் இல்லை, பேரிடருடைய வகை, இதுல தமிழ்நாட்டு லெவல்ல புயல், வெள்ளம் இதெல்லாம் வருது இல்லையா, அதை பத்தி. டிசாஸ்டர் சம்பந்தமா, இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில குரங்கணி அப்படிங்கக்கூடிய இடத்துல தீ தோணுச்சு, இதெல்லாம் டிசாஸ்டர். மானுடவியல் பேரழிவு தமிழ்நாட்டில் வந்த மிக முக்கியமான விஷயம், எல்லாம் வந்து படிச்சிருங்க. அதே மாதிரி நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மாதிரி மாநிலங்கள் லெவல்ல மாநில பேரிடர் மேலாண்மை இருக்கு, முதல்வர், தலைவர். ஸோ அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் படிச்சுக்கணும். அடுத்தது வாங்க, ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம். தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை, அதோடைய முதல்வருடைய பணிகள் இதெல்லாம், அதனுடைய திட்டங்கள் இதெல்லாம். இப்போ பேரிடர் மேலாண்மை நடக்கும்போது NGOடைய பங்களிப்பு, பெண்கள், குழந்தைகள், அரசு திட்டங்களை செயல்படுத்துறதுல NGOட பங்களிப்பு பார்க்கணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லையும் NGO, சிவில் சொசைட்டியோட, குடிமை சமூக அமைப்போட பங்களிப்பு வந்து படிக்கணும். புரியுதா? ஸோ இது ரிலேட்டட் டு கிளைமேட் பிளஸ் டிசாஸ்டர் சம்பந்தமா. அடுத்தது இதுல கிளைமேட் சேஞ்சஸ், காலநிலை மற்றும் வானிலை மாறுபாடு பிரிலிம்ஸ்ல படிப்போம். இதுல ஒவ்வொரு வருடமும் 1992 இருந்து எர்த் சமிட் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அதுல 2015 பாரிஸ் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து நடந்திருக்கும். அந்த புவி 2100க்குள்ள வெப்பநிலை ஆகிறத 16 டிகிரி செல்சியஸ் ஆகிறத தடுக்கக்கூடிய திட்டம் தான் பாரிஸ் ஒப்பந்தம். அதை பத்தி, காலநிலை மாற்றம், அதுல காட்டுத்தீ சம்பந்தமா இதை வந்து படிக்கிறோம். இதே மாதிரி தமிழ்நாட்டுல புவி வெப்பமடையாதல், காலநிலை மாற்றம் குறித்த சிக்கல்கள், தமிழ்நாடு லெவல்ல குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சினால என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதை தணிக்கக்கூடிய முறைகள், அதை வந்து என்னென்ன அடாப்டேஷன் மெட்டிகேஷன் பிளான் என்னெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்றாங்க. ஓகே, பருவநிலை மாற்றத்துடைய செயல் திட்டங்கள், இது பக்காவா தெரிஞ்சுக்கணும். இது ரிலேட்டட் டு குரூப் 2A மெயின்ஸ்ல வந்து இருக்கு. அப்போ கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா பாரிஸ் கிளைமேட், ஃபாரஸ்ட் ஃபயர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்,
அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஒரு 17 கோல் இருக்கு. என்னென்ன கோல் 2030க்குள்ள என்னென்ன நிறைவேற்ற போறோம், அது ரிலேட்டடா மில்லியன் டெவலப்மெண்ட் கோல்னா என்ன. அப்ப சுற்றுச்சூழல் ஓரியன்டா நிலையான வளர்ச்சி, அதற்கான கொள்கைகள், குறிகள், இலக்குகளை வந்து பார்த்துக்கோங்க. இது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு லெவல்ல சுற்றுச்சூழல் ஓரியன்டா இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்னலாம் இருக்கு. ஓகே, அதுல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட பங்கு என்ன, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ஸோட பங்கு எல்லாம் பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்க, பொல்யூஷன். இதுல காற்று, நீர், மண்ணு, வெப்ப, ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிரியக்கம், சத்தம், இது ரிலேட்டடா பொல்யூஷன். இப்ப அமிலமழை பொழியறதுக்கு என்ன கெமிக்கல் வந்து இருக்கு. காற்று பொல்யூஷன்னா தேசிய காற்று அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சில யூனிட் வந்து இருக்கு. அதை பத்தி எல்லாம் படிக்கணும். ரைட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது எனர்ஜி ஓரியன்டா. ஸோ இதுல புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்கள், சோலார், விண்டு, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து படிக்கணும். கிரீன் எனர்ஜி, பசுமை ஆற்றல்ல ஹைட்ரஜன் எனர்ஜி, இதெல்லாம் வந்து படிக்கணும். இது என்வாயர்மெண்ட்ல மிக முக்கியமான டாபிக்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஓவராலா இப்போ ஜாகிரபியில நீங்க வந்து பாத்தீங்க. ஸோ இங்க நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரெண்டையும் உங்களுக்கு ஒரு வியூ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஜாகிரபி, என்வாயர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு எக்கனாமி. தமிழ்நாடு புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர், பேரிடர் மேலாண்மை, இதுதான் டாபிக். இதுல இருந்து 25 கொஸ்டின்ஸ் குரூப் 2A அப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல எழுதுவோம். அதுல 25 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுல ஜாகிரபியில கிளைமேட் ஓரியன்டா, ஜாகிரபியில சாயில் ஓரியன்டா, ரிவர் ஓரியன்டா அண்ட் வளங்கள் மற்றும் அது சார்ந்த இண்டஸ்ட்ரி, தொழில்கள் சம்பந்தமா வந்து படிக்கிறோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்போர்ட், ரோடு, ரயில்வே, ஏர்போர்ட், இதெல்லாம் வந்து படிக்கிறோம். அண்ட் ஜாகிரபிக்கல் ரிலேட்டடா லொகேஷன் படிக்கிறோம். இது ஜாகிரபியில. அடுத்து சுற்றுச்சூழல்ல பயோடைவர்சிட்டி ஓரியன்டா டைப்ஸ், அதோடைய பாதுகாப்பு, IUCN லிஸ்ட், இன்சிட்டு எக்ஸிட்டு கன்சர்வேஷன், அது ரிலேட்டடா ஆக்ட், ஓகே, ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறோம். வைல்ட் லைஃப், ஓகே, வனவிலங்கு சரணாலயம், பறவைகள் சரணாலயம், இதெல்லாம் வந்து படிக்கிறோம். ஃபாரஸ்டுடைய டைப்ஸ், அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு லைக் ட்ரீஸ் எல்லாம் வந்து படிக்கிறோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட டைப்ஸு, அது வகைகள், அதில் தமிழ்நாடு கவர்மெண்டுடைய மிக முக்கியமான ஸ்டெப்ஸு, அதில் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மையோட ரோலு, NGO, சிவில் சொசைட்டியோட ரோலு, இதெல்லாம் படிக்கிறோம். அடுத்து கிளைமேட்ல பாரிஸ் கிளைமேட் எப்படி, கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் எப்படி தமிழ்நாடை அஃபெக்ட் பண்ணுது, அதில் அக்ரிகல்ச்சர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அதை மெட்டிகேஷன் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸு. தென் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி, ஸோ அதோடைய கோல்கள் ப்ளஸ் இந்த கோல் அண்ட் டார்கெட் வந்து படிக்கிறோம். என்வாயர்மெண்ட் ரிலேட்டடாக தமிழ்நாடு இஷ்யூஸ், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், தெர்மல், ரேடியோ, நாய்ஸ் பொல்யூஷன், எனர்ஜியில் ரினியூவபிள், ரினியூவபிள் அண்ட் க்ளீன் எனர்ஜி படிக்கிறோம். அதுபோக எக்ஸ்ட்ரா இதுக்குள்ளவே என்ன இருக்குன்னா இந்தியன் எக்கனாமி அப்படின்னு ஒரு தலைப்பு, இந்திய பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய தலைப்பு. இதை பொறுத்தவரையில அக்ரிகல்ச்சர் டாபிக் நீங்க ஜாகிரபியில படிக்காம எங்க படிக்கணும்னா தமிழ்நாடு எக்கனாமிக்குள்ளே படிச்சுக்கோங்க. இதுல தமிழ்நாடு எக்கனாமிலும் அக்ரிகல்ச்சர் இருக்கு, இந்தியன் எக்கனாமிலும் இருக்கு. இதுல எதெல்லாம் படிக்கணும்னா கால்நடைகள், பால்வளம், மீன், அதே மாதிரி மீன் பிடிக்கிறதுல நன்னீர், ஓப்பன் நீர் மீன் பிடித்தல், ஃபிஷிங்கு, ஓகே, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கால்நடை சார்ந்த விஷயங்கள், கேட்டில் ஃபார்மிங், மீன் வளம், அதெல்லாம் படிக்கிறீங்க. அடுத்து நீர்ப்பாசனம், இதுல கால்வாய் மூலமா, குளத்து மூலமா, கிணற்று மூலமா, நீர்நிலைகள் மூலமா, மைனர் இரிகேஷன், அத்திக்கடவு, அவிநாசி திட்டம், இது எல்லாத்தையும் இரிகேஷன் சார்ந்தது படிக்கிறீங்க. ரைட், அப்போ ஒட்டு மொத்தமா நீங்க ஓவராலா இந்த குரூப் 2A மெயின்ஸ்ல அப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல 200 கொஸ்டின், அதுல 150 கொஸ்டின் எங்கெங்க இதெல்லாம் வருது நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலா. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம்ல ஸோ ஃபர்ஸ்ட் மாடர்ன் இந்தியா, தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்தியன் சொசைட்டில, இந்தியன் கலாச்சாரத்துல 30 கொஸ்டின்,
அடுத்து இந்தியன் பாலிட்டி தமிழ்நாடு பாலிட்டியில் 45 கொஷின், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தென் கம்ப்யூட்டர் பயோடெக்னாலஜி நானோ டெக்னாலஜி அதெல்லாம் பார்த்தோம், அதில் 20. அண்ட் இந்தியன் எக்கனாமி சமூக பிரச்சனைகள் ரிலேட்டடாக என்னது எஜுகேஷன் ஹெல்த்து அக்ரிகல்ச்சர் உமன்ஸு வைலேஷன்ஸ் ஓரியன்டாக இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ தமிழ்நாடுடைய க்ரோத்து இன்கம் சார்ந்தது பட்ஜெட் ஓரியன்டாக இதெல்லாம் வந்து பார்த்தோம். அக்ரிகல்ச்சரோட டைப்ஸ் எல்லாம் அதில் மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஷின். அடுத்து இதில் ஜாகிரஃபியில் சாயில் பாப்புலேஷன் அண்டு டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் ஜாகிரஃபியில் வந்து பார்த்தோம். என்வாயர்மெண்ட்டில் கிளைமேட் சேஞ்ச் பொல்யூஷன்ஸ் ஓகே பயோடைவர்சிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தோம். இது அரௌண்ட் 25 கொஷின்ஸ். 150 கொஷினுக்கு சிலபஸ் முடிஞ்சு. இனி நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ எழுதின சிலபஸை கரெக்டாக டைரக்ஷன் படி எழுதிடணும். நான் இப்போ உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதுபடி என்ன பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுங்க. சிலபஸை இப்படி உடச்சி என்ன பண்ணுங்க, ஹெட்டிங் போட்டு ஒன் பை ஒன்னா கீழே எழுதுங்க. ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். இதை நீங்கள் எழுதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரைட்டா? திரும்பவும் சொல்லக்கூடியது, நீங்கள் எப்படி ப்ரிலிம்ஸ் சிலபஸை 3 முறை எழுதுனீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணிருங்க, இதையும் எழுதிருங்க. ஏன் இதை எழுதணும்னா, இதை எழுதிட்டீங்கனாலே மேக்சிமம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, விஷயமே முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் நான் அடுத்து வந்து குரூப் 2 உடைய மெயின்ஸ் உடைய சிலபஸ் வந்து எடுப்பேன். அதை படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து என்ன பண்ணலாம், மெயின்ஸ்க்கு வந்து தட்டிடலாம். தயவு செய்து இந்த சிலபஸை எழுதுங்க, கைப்பட எழுதுங்க. திரும்ப 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 சொல்கிறேன், சிலபஸை நான் வந்து இப்போ உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கைப்பட எழுதுனா மட்டும்தான் இது வந்து சாத்தியம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணி எழுதணும். அப்படி எழுதுனாதான் நல்லது. ரைட்? ஸோ அதனால் ஒரிஜினல் சிலபஸையும் வச்சுக்கோங்க, டீகோடிங் பண்ணதையும் நான் வந்து அனுப்புகிறேன். ஸோ இதை கைப்பட வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த நீங்கள் ஏன்னா நீங்கள் குரூப் 2 என்ன பண்ணுவீங்கன்னா, மெயின்ஸ் நம்ம எழுதணும், அது கஷ்டம், அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது அப்படின்னு யோசித்து ப்ரிலிம்ஸ் வந்து கோட்டை விட்டுருவீங்க. அப்படி பண்ணாதீங்க. வேக்கன்சி கம்மிங்கிறனால நமக்கு காம்படிஷன், ப்ரிலிம்ஸை தாண்டிட்டிங்கன்னா ஈஸி. ரைட்? அப்போ ப்ரிலிம்ஸை கடக்கிறது தான் பெரிய விஷயம். அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் ஒன்றா இது பண்ணுங்கள். டெலகிராம் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இதை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து மீதி இருக்கக்கூடிய கண்டென்ட்டு 50 கொஷின் லாஜிக்கல் ரீசனிங்கில் கேட்குறாங்க. ரைட்? லாஜிக்கல் ரீசனிங்கில் கேட்குறாங்க. ஸோ அதையும் நான் ஓவரால் வியூ கொடுத்துட்றேன். அது ப்ரிலிம்ஸில் அடுத்து டாபிக் வைஸ் கிளாஸ் எடுப்பேன், அதில் தான் அது வந்து வரும், கவனிங்க. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் இது வந்து ஒன்றும் கிடையாது. இதில் 50 கொஷின் கேட்குறாங்க, 27 டாபிக். ரைட்டா? ஸோ இது வந்து என்னன்னா 27 டாபிக் இருக்குது லாஜிக்கல் ரீசனிங். இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் இந்த பேட்டர்ன் இருக்கு. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாமில் இந்த பேட்டர்ன் இருக்கு. ப்ளஸ் டிஎன்பிசியில் லாஸ்ட் 10 இயர் கொஷினில் இந்த லாஜிக்கல் ரீசனிங் ஓரியன்டாக கேட்குறாங்க. ப்ரிலிம்ஸில் 25 கொஷினில் 10 கொஷின் லாஜிக்கல் ரீசனிங்கில் கேட்பாங்க. இதில் என்னென்ன டாபிக் அப்படின்னா, ஓகே, ஒத்த தன்மை கிளாசிஃபிகேஷன், கோடிங் டீகோடிங். ஒத்த தன்மை கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா, இப்போ ஊசி நூலு, ஓகே, ஊசி நூலு டெய்லர், ஊசி நூலை டெய்லர், அதுக்கப்புறம் டிரைவர் அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எது மாறுபட்டது சொல்லுங்க பார்ப்போம். ஊசி நூலு டெய்லரு டிரைவர், எது மாறுபட்டது? வெரி குட். இப்படியாப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அதுதான் ஒத்த தன்மை வகைப்படுத்தல். ஓகே, ஒத்த தன்மை வகைப்படுத்தல். அடுத்தது வாங்க, கோடிங் டீகோடிங். டாபிக் எழுதிக்கோங்க. கோடிங் டீகோடிங்னா இப்போ கேட் அப்படிங்கிறது 32, மேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்பாங்க.
இந்த மாதிரி ஒரு ஆங்கில வார்த்தை கொடுத்து அதோடைய கவுண்டிங் இதை வச்சு கேட்பாங்க. அதுக்கு பேர் என்னது? கோடிங், டீகோடிங், குறியீடுகளும் மறு குறியீடுகளும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பிளட் ரிலேஷன்ஷிப், உறவு சம்பந்தமான கணைப்புகள். ராம் அப்படிங்கிறவன் சீதாவை பார்த்து சொல்றான், அல்லது ராம் அப்படிங்கிறவன் மகேஷை பார்த்து சொல்றான். மகேஷோட பெரியப்பாவோட, சித்தப்பாவோட, மாமாவோட, அக்காவோட, தங்கச்சியோட அப்படின்னு கேட்கிறாங்கல்ல, அதுதான் ரிலேஷன்ஷிப், பிளட் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட். புரியுதா? அடுத்தது பசில்ஸ். பசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ பசில்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிர்கள், இந்த முட்டை கணக்கு கூட லாஸ்ட் குரூப் 4ல வந்து கேட்டாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, புதிர்கள் சார்ந்து யோசிக்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அடுத்து பகடை, இப்படி போட்டிருப்பாங்கல்ல நம்பரு 1 2 3 4, 4க்கு 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும், அது வந்து பகடை. அடுத்து திசை மற்றும் தூரம். திசை மற்றும் தூரம்னா மகேஷ் அப்படிங்கிறவன் வீட்டு வாசல்ல இருந்து 300 மீட்டருக்கு நேரா போறான், ஈஸ்ட் சைடு ஈஸ்ட் நோக்கி போறான், அடுத்து 40 மீட்டர் ரைட்ல திரும்புதான், அடுத்து 80 மீட்டர் லெஃப்ட்ல திரும்புதான், அவனுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எவ்வளவு தூரம், அந்த திசை மற்றும் தூரம். அடுத்து லாஜிக்கல் வென் டயக்ராம். தர்க்க வென் டயக்ராம்ங்கிற போது இந்த மாதிரி ஹிந்தி மட்டும் படிச்சவங்க 40 பேரு, தமிழ் மட்டும் படிச்சவங்க 20 பேரு, ரெண்டுமே படிக்காதவங்க இவ்வளவு பேரு அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா, வென் டயக்ராம், அதை வச்சு வரக்கூடியது. அடுத்து தர்க்க ரீதியான எண் எழுத்து. எண்ணெய் எழுத்து ஆல்பா நியூமரிக் அப்படின்னா, இப்ப மேட்டு 32, ஓகே, கேட்டு இதுல என்ன வரும், டீகோடிங் மாதிரிதான். ஆனா என்ன பண்ணுவாங்க, நம்பரையும் எழுத்தையும் வச்சு நம்பரை மாத்துவாங்க, இல்ல லெட்டரை வந்து மாத்துவாங்க. நம்பரும் எழுத்தும் வரக்கூடியது என்ன சொல்லுவோம், தர்க்க ரீதியான எண் எழுத்து. அடுத்து அர்த்தமெட்டிக் ரிசனிங். அர்த்தமெட்டிக் ரிசனிங் எண் கணித பகுத்தறிவு அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க 32 பிளஸ் 43 வகுத்தல் சம்திங் போட்டு, பிளஸ் வந்து மைனஸா மாறுது, மைனஸ் பிளஸ்ஸா மாறுது, அதை வந்து கூட்டு அப்படி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னது, அது வந்து அர்த்தமெட்டிக் ரீசனிங் அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து வெரிஃபிகேஷன், கூற்றின் உண்மை சரிபார்த்தல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். சீதாவோட அது என்ன, இப்போ லாஜிக்கல் ரீசனிங் கொடுக்கலாம், நம்பரை வச்சு கொடுக்கலாம். 2 ப்ராடக்டோட வேல்யூ 32, அதுல பிளஸ் பண்ணா வருமா, மைனஸ் பண்ணா வருமா, இதுல எது 1வது ஆப்ஷன் சரி, 2வது ஆப்ஷன் சரின்னு ட்விஸ்டடா வந்து கேட்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாத்துலயும் வந்து சேர்த்து கேட்கலாம். அடுத்து சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரெண்ட். ஓகே, ஒற்றுமைகள் வேற்றுமை அப்படிங்கிறது ரிலேட்டட் டு ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, டாக்டர் நர்ஸு சம்திங், அது ரிலேட்டட் தான். ஓகே. அடுத்து கேலண்டர் தெரியும் உங்களுக்கு. இந்த மாசம் நான் 3ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் எந்த தேதியில நான் பிறந்த நாள் கொண்டாடுவேன் அப்படிங்கக்கூடிய சம். நாட்காட்டி அண்ட் வந்து டைம் ஓரியன்டா கேட்பாங்க. இந்த கேலண்டர் பிளஸ் டைம், ஒரு கடிகாரம் 30 நிமிஷம் லேட்டா ஓடுது, எத்தனை நாளைக்கு அப்புறம் கரெக்டான டைம் கேட்கும், அது ரிலேட்டட் டு நாட்காட்டி. அடுத்தது பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது வரிசை மாற்றங்கள் மற்றும் சேர்க்கைகள். இது வந்து ப்ராபபிலிட்டிலையும் நாம வந்து படிப்போம், இங்கேயும் அது ரிலேட்டடா லிங்க் பண்ணி வந்து கேட்பாங்க. பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ஓரியன்டா. ஃபேக்டோரியல் படிச்சிருப்போம், அது ரிலேட்டடா. அதே மாதிரி விடுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. இந்த விடுபட்ட ஒன்றுங்கும் போது ஸோ ஒரு லைன்ல ஒரு நம்பர் கொடுத்து எந்த நம்பர் இதுக்கு அடுத்து வந்து வரும் அப்படின்னு கேட்கலாம். இல்ல 3 3 4 5 6 7 8 3க்கு அப்புறம் எத்தனை எழுத்துக்கள், எத்தனை ஒற்றைப்படை எண்கள் வந்துச்சு, சம்திங் வந்து அந்த மாதிரி இது வந்து கேட்பாங்க. ஓகே, விடுபட்ட எண்கள். அடுத்து லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க ரீதியான பகுத்தறிவுங்கிறது ஒரு டேபிள் போட்டு இப்படி ஒரு ஆரோ போட்டு இந்த மாதிரி வடிவம் கொடுத்து அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்களா, லாஜிக்கலா கேட்கக்கூடியது. அடுத்தது ஃபிகரல், அதுவும் இதுதான் தர்க்க ரீதியான உருவ வரிசை. இந்த உருவ வரிசை வந்து கொடுத்து அதுவும் இதுவும் சேம் பேட்டர்ன் தான்.
அடுத்து நியூமெரிக் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது 1 7 9 அடுத்து என்ன வரும் ஸ்கொயரு விடுபட்ட எண்கள் இதெல்லாம் வந்து வைக்கிறோம் இல்லையா நியூமெரிக். அதே மாதிரி சிம்போலிக்ங்கிறது நம்ம அந்த மாதிரி ஸ்டாரு ஹேஷு 32 43 சம்திங் இந்த ஃபர்ஸ்ட் லைனை ரிவர்ஸ்ல எழுதுறோம் அப்படி வந்து சிம்பிள் வச்சு கேட்பாங்க அது ரிலேட்டடான சம். ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வார்த்தை கட்டுமானம் கரெக்டான மீனிங் பபல்ஸை நீக்கணும் பபல்ஸ் ஓரியன்டா சென்டென்ஸ் என்ன வார்த்தை வரும் சம்திங் அந்த ரிலேட்டடா வேர்டு பில்டிங் வந்து கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதுல கூற்று மற்றும் முடிவுரை. ஸோ கூற்று மற்றும் முடிவுரை அப்படிங்கிறது இது வந்து உங்களுக்கு சிலாஜிசம்னு ஒரு சில கான்செப்ட் உண்டு. எல்லா பெண்ணும் பென்சில் அல்ல சம்திங் அந்த மாதிரி ஆளு அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அது ரிலேட்டடா கேட்பாங்க. அதுக்கப்புறம் மிரர் இமேஜ்ங்கிறது மிரர் இமேஜ் எம்படட் ஃபிகர் இப்போ ஏபிசிடி சம்திங் இருக்கு அது மிரர் இமேஜ்ல எப்படி வரும் அந்த மாதிரி ரைட்டா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மெயினா வந்து கேட்குறாங்க. அட்ரஸ் மேட்சிங் இதெல்லாம் அது ரிலேட்டடா தான் வந்து வரும். அடுத்து விசுவல் ரிசனிங் இங்க பார்த்தோம் இல்லையா இந்த விசுவல் ரிசனிங்கும் ஓகே. அதே மாதிரி இந்த சீரியஸ் குறியீட்டு செயல்பாடுகள் சம்திங் இங்க வந்து பாத்தீங்கன்னா உருவ வரிசையும் அகைன் பிரதிபிம்பங்கள் இது எல்லாமே சேம் தான் ஒரே பேட்டர்ல தான் வந்து கேட்பாங்க. அண்ட் காட்சி பகுத்தறிவும் சேம் தான் ரைட்டா. இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்போ சிலபஸ்ல ப்ரிலிம்ஸ்ல எப்படி கேட்குறாங்களோ அதே டாபிக் தான். இந்த டாப்பிக்கை ஒரு 3 முறை எழுதுங்க அந்த டாபிக் எல்லாம் புரிஞ்சிடும். இது ரிலேட்டடா ஆல்ரெடி குரூப் 4 குரூப் 2 இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. பிளஸ் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் உள்ள கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம மேட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணா போதும். இதுல ஃபுல் மார்க் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம். பெரிய பெரிய புத்தகங்கள் இதெல்லாம் வந்து படிக்க தேவையில்லை. ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கு படிக்கக்கூடிய கண்டென்ட்டே இது ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா போதும். ஸோ அப்போ 200க்கு 200 குரூப் 2A நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஸோ ப்ரிலிம்ஸ்ல நடத்தும் போதும் மெயின்ஸ்க்கு சேர்த்து வந்து நடத்துவேன். அதுக்கு தான் இந்த கிளாஸு. ஸோ இன்னும் நாம குரூப் 2A குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து பார்க்கணும். அதையும் நான் ஒரு நாள் ஃபுல்லா வந்து பார்த்துடலாம். ஏன்னா நான் ப்ரிலிம்ஸ் நடத்தும் போது இது மெயின் ஸ்கோர்னு சொன்னா நிறைய பேரால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க நான் உங்களுக்கு சிலபஸ் அனுப்பிச்சிட்டேன். நைட்டு தூங்காம கூட இருங்க. உட்காந்து ஃபுல்லா நான் சொன்ன ஃபார்மெட்ல நீங்க வந்து எழுதணும் ரைட். ஸோ இந்த இவங்க எழுதியிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க வந்து எழுதுங்க. காம்படிஷன் ஹெவியா இருக்கு. பக்காவா பிளான் பண்ணி படிச்சா மட்டும்தான் வந்து முடியும். ஸோ கைப்பட இந்த மாதிரி நீட்டா எழுதணும். எப்படி சப் டாபிக் எல்லாம் கீழே எழுதாங்க. அப்போ இது ரிலேட்டடா ப்ராப்பரான நோட்ஸு இது ரிலேட்டடா ப்ராப்பரான டெஸ்ட்டு இப்படிதான் நான் வந்து டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கொண்டு போறேன். ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்தையும் பக்காவா படிக்கலாம். சிறப்பாக படிங்க. நான் சொன்ன மாதிரி 11:30க்குள்ள அரௌண்ட் 11:46 ஆச்சு. ஓகே. ஸோ அரௌண்டு 2.5 மணி நேரத்தில் நாம் வந்து முடிச்சாச்சு அப்படின்னு நம்புகிறேன். ஸோ சிறப்பாக படிங்க. மெயின்ஸையும் ப்ரிலிம்ஸையும் ஒன்று சேர படிங்க. மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் ஆசிரியர் கல்வியோட நம்பருக்கு அனுப்பணும். அதே மாதிரி இப்போ சொன்ன பயிற்சியை நீங்கள் பண்ணிட்டு ஆசிரியர் கல்வியோட நம்பர் என்னோட நம்பர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பயிற்சி பண்ணிட்டு இந்த 9500 அந்த நம்பர் இருக்கு இல்லையா இதான் என்னுடைய நம்பர் இதுக்கு அனுப்புங்க. அதே மாதிரி ஆசிரியர் கல்வியோட இந்த குரூப் 4 பிளஸ் வந்து இந்த குரூப் 2 நெக்ஸ்ட் வரக்கூடிய குரூப் 4 இதுக்கு எல்லாம் சேர்த்து நம்ம வந்து கிளாஸ் 1 இயர் கிளாஸ் வந்து எடுக்கிறோம். இந்த 3 மாசத்துல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் 1 இயர் கிளாஸ் எடுப்போம். நெக்ஸ்ட் குரூப் 4 நெக்ஸ்ட் இயர் வந்தாலும் அதுக்கு அடுத்து வந்தாலும் நீங்க வந்து ஆசிரியர் கல்வியோட கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். பக்காவான ரெக்கார்டட் வீடியோ இந்த குவாலிட்டியான 5 புக்கு எல்லாமே கொடுத்துருவோம். நீங்க எக்ஸ்ட்ரா புத்தகங்கள் தேடுறது கோச்சிங் சென்டர் போறது யூடியூப் சேனல் போறது எதுவுமே வேணாம். நீங்க நம்பி ஆசிரியர் கல்வியை கரெக்டா பிளான் பண்ணி நான் சொல்றதை மட்டும் பக்காவா படிச்சீங்கன்னா நல்ல மார்க்ல நீங்க வந்து ஜெயிக்க முடியும். ஸோ ஆஸ்லேட்டே ஆகாம நம்பிக்கையோட படிச்சீங்கன்னா நீங்க ஆசிரியர் கல்வியை ஃபாலோ பண்ணலாம். 5 புக்கு 500 ரெக்கார்டட் வீடியோஸ் 500 ஹவர்ஸ் 65 டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ நாளையிலேருந்து நம்ம கிளாஸ் வைஸு மாடர்ன் இந்தியா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எல்லாமே 10 நாளில் முடித்து ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ நான் சொல்கிறத மட்டும் படிங்க, பக்காவாக படிங்க போதும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் புத்தகம் எல்லாம் வேணும்னா நீங்கள்
2250 ரூபா பே பண்ணீங்கன்னா ஆட்சியர்கல்வி நம்பருக்கு 5 புக் அனுப்பிச்சிடுவோம், ரெக்கார்டர் வீடியோ கொடுத்துருவோம், ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கொடுத்துருவோம். டெய்லி கிளாஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியலனாலும் ரெக்கார்டர் வீடியோவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக்கை இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ப்ளஸ் நான் சொன்ன பயிற்சி இப்போ குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2A மெயின்ஸோட சிலபஸையும் 3 முறை எழுதுங்க. முடியலையா 2 வாட்டியா எழுதுங்க. அதுவும் முடியலையா 1 வாட்டியா தயவுசெய்து எழுதுங்க. அப்போ தான் இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி, கிளாஸ் எப்படி எல்லாமே புரியும். இதெல்லாம் டாபிக் சப் டாபிக்கும் போது இதெல்லாம் தெரியாமல் எழுதாமல் விட்டிங்கன்னா உங்களால் பிக்கப் பண்ண முடியாது. காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. அதனால் நம்பிக்கையோட படிங்க. மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ. நாளைக்கு மாடர்ன் இந்தியா, ரைட்? இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.